ഗുഡ് ഈവനിങ് മാറ്റിനി ഫ്രീ വെബിനാറിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. പതിപോലെ നമ്മുടെ തിരുക്കുറളിൻ്റെ 76ാമത്തെ അധികാരത്തിലേക്കാണ് നമ്മൾ എത്തിയിരിക്കുന്നത്. ആ, ധന ആർജനം, ധനസമ്പാദനം, അക്വയറിംഗ് വെൽത്ത്, ഇതാണ് ഇന്നത്തെ വിഷയം. സോ ഇന്നത്തെ വിഷയം നമുക്ക് വേണ്ടി ആ, കൃത്യമായി പറഞ്ഞു തരുന്നത് മണികണ്ഠൻ സാറും അതുപോലെ തന്നെ ആ, മോഹൻദാസ് സാറും കൂടെയാണ്. എല്ലാവരെയും സ്വാഗതം ചെയ്യുന്നു. അതോടൊപ്പം മണികണ്ഠൻ സാറിനെ ആദ്യമായിട്ട് പേരിലേക്ക് ക്ഷണിക്കുകയാണ്. മണികണ്ഠൻ സാർ, യു ആർ വെൽക്കം. ஆ அன்பர்களே, இன்றைய அதிகாரம் திருக்குறள் அதிகாரம் பொருள் செயல் வகை என்பதாகும். பொருள் செயல் வகை. பொருள் செயல் வகை என்றால், பொருள் என்றால் செல்வம், பணம். அந்த பணத்தை நாம் எப்படி செலவிட வேண்டும், அதை செலவிடக்கூடிய நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்ன, அந்த பணத்தை எப்படி நாம் ஈட்ட வேண்டும், இவற்றை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம்தான் பொருள் செயல் வகை என்னும் அதிகாரம். அதில் 10 பாடல்கள். முதல் பாடல் படிக்கிறேன், படித்தானுடைய பொருளை சொல்லுகின்றேன், கேளுங்கள். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருள் என்றால் பணம், செல்வம். ஆனால் இங்கு பொருள் என்பதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது அந்த அளவுக்கு மதிப்பில்லாதவர்கள் பொருள் அல்லாதவர்கள் என்றால் மதிப்பு இல்லாதவர்களையும் மதிப்பு பெற செய்யக்கூடிய இந்த ஒரு பொருள் என்பது பணமாகும் என்று சொல்லுகின்றார். பொருள் அல்லவரை, மதிப்பு இல்லாதவர்களையும் பொருளாகச் செய்யும், மிகுந்த மதிப்பு உடையவர்களாக மாற்றக்கூடிய அந்த பொருள். பொருள் இங்கு பொருள் என்பதற்கு செல்வம் என்று அர்த்தம். பொருள் அல்லது இல்லை பொருள். இந்த உலகத்தில் வேறொரு பொருளே இல்லை. மதிப்பில்லாதவரையும் மதிப்பு மிக்கவர்களாக வாழச் செய்யக்கூடிய ஒரு பொருள் பணம் ஆகும். அந்த பணம் அல்லாமல் இந்த உலகத்தில் மதிப்பில்லாதவர்களையும் மதிப்புள்ளவர்களாக மாற்றக்கூடிய வேறு ஒரு பொருள் வேறு ஒன்றும் இல்லையாகும். இல்லை. அப்போ இந்த சமுதாயத்தில் மதிப்பே இல்லாத ஒரு மனிதன், அவனுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு வகையிலான மதிப்புகள் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் அவனிடம் பணம் இருந்தால் அவனை சமூகத்தில் உள்ள எல்லாரும் மதிப்பார்கள் என்பது பொருள். அப்ப திருவள்ளுவர் பொருள் என்கிற அந்த வார்த்தையை வைத்து விளையாடுகின்றார். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இதை இலக்கணத்தில் சொற்பொருள் பின்வருநிலை அணி என்று சொல்வார்கள். அணி என்றால் மலையாளத்தில் அலங்காரம் என்று சொல்வார்கள். ஒரு முறை வந்த சொல்லும் பொருளும், ஒரு முறை வந்த சொல் அதே பொருளில் மீண்டும் பலமுறை வருவது சொற்பொருள் பின்வருநிலை அணி ஆகும். அது இலக்கணத்தை கொஞ்சம் சொன்னேன், அவ்வளவுதான். ஆனால் என்னோட அர்த்தம் என்பது நான் முதலில் சொன்னது மாதிரி, சமூகத்தில் சிறிதளவு கூட மதிப்பில்லாதவர்களையும் மிகுந்த மதிப்பு மிக்கவர்களாக வாழச் செய்யக்கூடிய ஒரு பொருள் பணமாகும். அந்த பணம் அல்லாமல் மதிப்பு உடையவர்களாக வாழச் செய்யக்கூடிய வேறு ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லை. அப்போ பணம் என்பது மிகவும் முக்கியம். பணம் இருந்தால்தான் மனிதனுக்கு சமூகத்தில் மதிப்பு கிடைக்கும் என்பது இந்த குறளின் பொருளாகும். ஓகே. திருக்குறள் சாப்டர் 76 அக்வயரிங் வெல்த்.
പൊരുൾ ചേൽ വകയെ, ധനസമ്പാദനം അഥവാ ധനാർജനം. ഈ അധ്യായം പഠിക്കുമ്പോൾ അല്ലെങ്കിൽ മനസ്സിലാക്കുമ്പോൾ തിരുവള്ളുവർ ആഗ്രഹിക്കുന്നത് പണത്തിന്റെ പ്രാധാന്യം, അത് സമ്പാദിക്കേണ്ടതിന്റെ ആവശ്യകത, ഈ ഒരു മാനത്തിലിരുന്ന് കേൾക്കുമ്പോൾ മാത്രമാണ് ഇതിലെ നമുക്ക് പൂർണ്ണമായി ഉൾക്കൊള്ളാൻ പറ്റുക എന്നാണ് എൻ്റെ ഒരു തോന്നൽ. കാരണം നമ്മുടെയൊക്കെ ഉള്ളിൽ മറ്റ് ചില തത്വശാസ്ത്രങ്ങളോ വേറെ ഏതെങ്കിലുമൊക്കെ ചിന്താധാരകളോ ഒക്കെ ഉണ്ടാവും പണവുമായി ബന്ധപ്പെട്ട്. അതുമായി തൽക്കാലം ഇതിനെ ഒന്നും കൂട്ടിക്കുഴയ്ക്കരുത്. മറിച്ച് ഇവിടെ ഉദ്ദേശിക്കുന്നത് പണത്തിന്റെ പ്രാധാന്യം, അതിനെ ആ ഒരൊറ്റ ആംഗിളിൽ നിന്നുകൊണ്ട് കേൾക്കണം എന്നുള്ളതാണ് എനിക്ക് ആദ്യമേ പറയാനായിട്ടുള്ള ഒരു സംഗതി. അതുപോലെ തന്നെ വിലയില്ലാത്തവരായി കണക്കാക്കപ്പെടുന്നവരെ സമ്പത്ത് വിലയുള്ളവരാക്കുന്നു. ദരിദ്രരെ എല്ലാവരും പരിഹസിക്കുന്നു. സമ്പന്നരെ എല്ലാവരും പൊതുവെ ബഹുമാനിക്കുന്നു. സമ്പത്ത് എന്ന് വിളിക്കപ്പെടുന്ന കെടാത്ത വിളക്ക് ഇരുട്ടിനെ നീക്കും. അത് ആഗ്രഹിക്കുന്നിടത്തെല്ലാം വെളിച്ചം വിതറുന്നു. അത് നീതിയും സന്തോഷവും നൽകുന്നു. സമ്പത്ത് ഒരു ദോഷവും വരുത്താതെ സമ്പാദിച്ചതായാൽ സമ്പാദിക്കാൻ യോഗ്യമല്ലെന്ന് കരുതുക, അല്ലെങ്കിൽ നമുക്ക് അതിനോടൊരു വിരക്തി തോന്നിയിട്ടുണ്ടെങ്കിൽ അത് നമുക്ക് കരുണയും സ്നേഹവും കൊണ്ട് സൃഷ്ടിക്കപ്പെടാത്തത് കൊണ്ടാണ് എന്നുകൂടി അദ്ദേഹം കൂട്ടിച്ചേർക്കും. അതുകൊണ്ട് ഞാൻ പറഞ്ഞ ആമുഖം എല്ലാവരും മനസ്സിൽ സൂക്ഷിച്ചുകൊണ്ട് ഇത് കേൾക്കണം. ഖുറൽ 751. പൊരുൾ അല്ലവരെ പൊരുളാകെ ചെയ്യും, പൊരുളല്ലത് ഇല്ല പൊരുൾ. പൊരുളല്ലാത്തോരെയും പൊരുളാക്കി തീർക്കുന്ന പൊരുളല്ലാതിരു പൊരുളും. എളിമയുള്ളവരെ പോലും മഹാന്മാരാക്കുന്നത് സമ്പത്തല്ലാതെ മറ്റൊന്നുമല്ല. മതിപ്പില്ലാ ജനങ്ങൾക്കും മഹത്വം കൈവരുത്തുന്ന വസ്തുക്കളല്ലാത്തവ ശ്രേഷ്ഠമാം പൊരുളായിടും എന്ന് കവി വാക്യം. ഓക്കെ, ഓവർ ടു ഓമന ടീച്ചർ. Thank you, sir. The Tirukkural, authored by the ancient poet philosopher Thiruvalluvar, is a foundational Tamil text offering a universal code of ethics across 1,330 couplets. Chapter 76, Acquiring Wealth, Porul Cheyal Vagai, emphasizes that earning riches through legitimate and ethical means is essential for a dignified life. It teaches that wealth is an unparalleled lamp that dispels the darkness of poverty and allows a person to perform acts of virtue and charity. The text warns that while money provides power and security, it must be gathered without causing harm to others to truly yield happiness. Ultimately, Valluvar views material prosperity not as an end in itself, but as a vital tool to support one's family and contribute to society. As the proverb goes, wealth in the hands of a virtuous man is like a fruit tree ripening in the heart of a village. Quran 751 teaches that
Besides material wealth, there is nothing that can instantly transform a person of no consequence into someone highly respected by the world. This is illustrated by the story of Kujela, a poverty stricken man who was ignored by society until he received the grace and riches of his friend, Lord Krishna. Once he returned home to a palatial mansion and vast treasures. Those who previously looked down on him suddenly flocked to him with great honor. The story highlights the harsh reality that the world often measures a person's greatness by their purse rather than their character alone. Thus, Walluvar notes that wealth acts as a powerful tool that commands immediate social status and visibility for the humble. It is no wealth other than riches which make even humble man great. Thank you, sir. അടുത്തതായി 752 752வது பாடல். இந்த அதிகாரத்திலுள்ள 2வது பாடல். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இது நாம் தினமும் காணக்கூடிய ஒரு காரியம்தான். சமூகத்தில் நாம் தினமும் காணக்கூடிய ஒரு காரியம். அதாவது செல்வர்கள், பணக்காரர்கள், பணக்காரர்களை எல்லோரும் சிறப்பு செய்வார்கள். ஆனால் பணம் இல்லாதவர்களை எல்லோரும் பழிப்பார்கள். அந்த கருத்து தான். சுருக்கமாக சொன்னால் அவ்வளவுதான். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லாதவர்களை, பணம் இல்லாதவர்களை எல்லாரும், எல்லா மனிதர்களும் எள்ளுவர், எள்ளி நகையாடுவார்கள். அப்படி என்றால் பழிப்பார்கள். உனக்கு பணம் இல்லையே, பணம் இல்லையே என்று சொல்லி பழிப்பார்கள். ஆனால் செல்வரை, பணக்காரர்களை எல்லாரும் செய்வர் சிறப்பு. எல்லா மக்களும், சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சிறப்பு செய்வார்கள், போற்றுவார்கள். அது உண்மைதானே? நாம் இந்த சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பணம் இருந்தால் அவனுக்கு மனம் உண்டு, பணம் இல்லை என்றேல் அவன் பிணம், அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதே கருத்து தான் இங்கே வள்ளுவர் சொல்லுகின்றார். வள்ளுவர் முதலில் சொன்ன பிறகுதான் நாம் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்ல தொடங்கினோம். பணம் உள்ளவனுக்கு மதிப்பு உண்டு, பணம் இல்லாதவனுக்கு மதிப்பு இல்லை. அப்ப இந்த கருத்தை தொடங்கி வைத்தவர் திருவள்ளுவர் தான் 2000 வருடத்துக்கு முன்பு. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இல்லாரை, பணம் இல்லாதவர்களை எல்லாரும், எல்லா மனிதர்களும் எள்ளுவர், பழிப்பார்கள். பணம் இல்லையே என்று சொல்லி பழிப்பார்கள். ஆனால் செல்வரை, செல்வர்களை, பணம் உள்ளவர்களை எல்லாரும் செய்வர் சிறப்பு. எல்லோரும் சிறப்பு செய்வார்கள், எல்லோரும் அவர்களை போற்றுவார்கள். எனவே சமூகத்தில் மதிப்புடன் வாழ்வதற்கு பணம் தேவை. பணம் இல்லை என்றால் எல்லோரும் நம்மை ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள், பழிப்பார்கள், நாம் கேலிக்கூத்துக்கு ஆளாவோம் என்பதை வள்ளுவர் 2 வரிகளில் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். ஓவர். താങ്ക് യു സർ. തിരുക്കുറൾ ഭാഗം 2, അധികാരം 76, കുറൾ 752. ഇല്ലാரை എല്ലാരും എള്ളുവർ, സെൽവரை എല്ലാരും ചെയ്യർ ചിറപ്പു. നിസ്വരെ നിന്ദിക്കും എല്ലാരും, ധനികരെ നിത്യവും വാഴ്ത്തി പുകഴ്ത്തും. ഈ കുറൾ പറയുന്നത് സകലവിധ നന്മകളും
ഉണ്ടായിരുന്നാൽ പോലും കയ്യിൽ ധനം ഇല്ലാത്തവരെ ബന്ധുക്കൾ, അയൽക്കാർ തുടങ്ങിയ സകല ജനങ്ങളും പരിഹസിക്കും. മറിച്ച് എല്ലാത്തരം ദുർഗുണങ്ങളും ഉള്ളവരാണെങ്കിൽ പോലും ധനവാന്മാരെ എല്ലാവരും പുകഴ്ത്തി പറയുകയും ആദരിക്കുകയും ചെയ്യും. എല്ലാവിധ സദ്ഗുണങ്ങളും തികഞ്ഞവരായിരുന്നാലും അവൻ ദരിദ്രനാണെങ്കിൽ അവരെ ബന്ധുക്കളും അയൽക്കാരും ശത്രുക്കളും എന്നുവേണ്ട അവരെ അറിയാത്തവർ പോലും നിരന്തരം കുറ്റം പറയുകയും സമൂഹത്തിൽ നിന്ന് അവരെ ഒറ്റപ്പെടുത്താൻ ശ്രമിക്കുകയും ചെയ്യും. മറിച്ച് സകല ദുർഗുണങ്ങളും ഉള്ളവരാണെങ്കിലും ധനവാന്മാരാണെന്ന് വരികിൽ ആ ഹീനന്മാരെ പോലും സ്തുതിക്കാനും ആദരിക്കാനും ആശ്രയിക്കാനുമൊക്കെ എല്ലാ പേരും തയ്യാറാകും. ധനികരാണ് എന്ന ഒരൊറ്റ അടിസ്ഥാനത്തിൽ സമൂഹം അവർക്ക് ഇല്ലാത്ത മഹത്വം കൽപ്പിക്കുകയും അവരെ വായ്തോരാതെ പുകഴ്ത്താൻ ഒരുമ്പെടുകയും ചെയ്യും. ഇത് ലോക സ്വഭാവമാകുന്നു. നാണം കെട്ടും പണം നേടിക്കൊണ്ടാൽ നാണക്കേടാ പണം തീർത്തുകൊള്ളും എന്ന് പറയുന്നത് പോലെ പണമില്ലാത്തവൻ പിണമെന്ന ഒരു പഴമൊഴിയും നമ്മൾ കേട്ടിട്ടുണ്ട്. നേരായും ധാർമ്മികമായും സത്യസന്ധമായുമുള്ള മാർഗങ്ങളിലൂടെ സമർത്ഥമായി സമ്പാദിക്കപ്പെടുന്ന ധനം ധർമ്മത്തെയും ദീർഘകാലം ഇരുന്ന് അനുഭവിക്കാൻ കഴിയുന്ന സുഖത്തെയും പ്രദാനം ചെയ്യുന്നു. തെറ്റായ വഴികളിലൂടെയുള്ള ധനസമ്പാദനം അധർമ്മമാണല്ലോ. നെടുനാൾ ഇരുന്നിത് അനുഭവിക്കാൻ യോഗം അവർക്ക് ലഭിക്കുകയില്ല, അല്ലെങ്കിൽ അതിനുള്ള വിധി ദൈവം നൽകുകയില്ല. ധനികൻ എന്നത് ധാരാളം പണമോ വരുമാനമോ ഉള്ളതാണ്. നിങ്ങളുടെ ബാങ്ക് അക്കൗണ്ടിൽ എത്ര പണമുണ്ട് എന്നതിനെ ആശ്രയിച്ചിരിക്കും അത്. എന്നാൽ ധനികൻ സമ്പന്നനാണെന്ന് പറയാൻ കഴിയില്ല. സമ്പന്നൻ, ദരിദ്രർ എന്നിവ ആപേക്ഷികവും ബഹുമുഖവുമായ വിഭാഗങ്ങളാണ്. അവ അളവ്, സന്ദർഭം, ഉദ്ദേശം എന്നിവ അനുസരിച്ച് വ്യത്യാസപ്പെടുന്നു. സമ്പന്നതയിൽ പണം മാത്രമല്ല, തിരഞ്ഞെടുപ്പുകളും സ്വാതന്ത്ര്യങ്ങളും പിന്തുടരാനുള്ള കഴിവും ഉൾപ്പെടും. ഇന്ന് ഏതു മേഖല എടുത്താലും ധനവാന്മാരെ സപ്പോർട്ട് ചെയ്യുന്ന ഒരു വിശേഷതയാണ് കാണാൻ കഴിയുന്നത്. രാഷ്ട്രീയത്തിലായിക്കോട്ടെ, സിനിമാ ലോകമായിക്കോട്ടെ, വിദ്യാഭ്യാസ മേഖലയായിക്കോട്ടെ, ആരോഗ്യ മേഖലയായിക്കോട്ടെ, എല്ലായിടത്തും ധനികരുടെ മേഖലയായി മേധാവിത്വമായി മാറിയിരിക്കുന്നു. ശിക്ഷകളിൽ നിന്ന് അവരെ മാറ്റി നിർത്തുന്നു. നീതിയും ന്യായവും നടപ്പിലാക്കേണ്ട മേഖലകൾ തത്വസംഹിതകൾ കാറ്റിൽ പറത്തുന്നു. പ്രതികരിക്കാൻ കഴിയാത്തതും ഒരുതരം ദാരിദ്ര്യം തന്നെയെന്ന് പറയാതെ വയ്യ. ഇത് തന്നെയാണ് ഖുറാനിലൂടെ തിരുവള്ളുവർ പറയുന്നത്. ധനികർക്കും ദരിദ്രനും നിർവചനങ്ങൾ ഉണ്ടെങ്കിലും എത്ര ധനികനെയും ബഹുമാന്യനല്ലെങ്കിൽ മനസ്സുകൊണ്ട് സ്വീകരിക്കാതിരിക്കാനും അർഹിക്കുന്ന ദരിദ്രനെ നമ്മൾ സ്വീകരിക്കാൻ തയ്യാറാകുകയും ചെയ്യണമെന്ന് തിരുവള്ളുവർ ഈ ഖുറാനിലൂടെ നമ്മളെ ഓർമ്മിപ്പിക്കുന്നു. ഖുറാൻ 752 ഇല്ലാരെ എല്ലാരും എള്ളുവർ, സെൽവരെ എല്ലാരും ചെയ്യർ ചിറപ്പു, നിസ്വരെ നിന്ദിക്കുമെല്ലാരും, ധനികരെ നിത്യവും വാഴ്ത്തിപ്പുകത്തും. ഓവർ. താങ്ക് യു സർ. Good evening to all. Tirukkural Part 2, Chapter 76 on acquisition of wealth. The way of accumulating wealth, highlighting ethical acquisition. ഇല്ലാരെ എല്ലാരും ചൊല്ലുവർ, സെൽവരെ എല്ലാരും ചെയ്വർ ചിറപ്പു. Poor will be condemned by all, and rich will be esteemed by all. Everyone despises the poor, while everyone honors and exalts the rich. A person without wealth is often treated with contempt by society, regardless of their other qualities. Conversely, a person with wealth, even if they lack other virtues,
is typically shown respect and given special status by everyone. Wealth required without sin yields both virtue and happiness. എല്ലാരും എള്ളുവർ സെൽവരെ എല്ലാരും ചെയ്വർ ചുറപ്പു. താങ്ക് யூ சார். ஓவர். அடுத்ததாக 753வது பாடல் அல்லது குறள் சொல்லப் போகின்றேன். பொருள் என்னும் பொய்யா விளக்கம், பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறக்கும், பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறக்கும் எண்ணிய தேயத்து சென்று. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறக்கும் எண்ணிய தேயத்து சென்று. பொருள் செல்வம் அல்லது பணம், பணம் என்று சொல்லப்படக்கூடிய பொய்யா விளக்கம், அது ஒரு விளக்கு, அது ஒரு விளக்கு ஆகும். அந்த விளக்கு சாதாரணமாக விளக்கு என்பது இருட்டை மாற்றும். அதுதான் இந்த முதல் வரியில் கடைசி வார்த்தையாக 4வது வார்த்தையாக சொல்லுகின்றார். இருள், இருள் அறுக்கும், இருட்டை மாற்றும். இருட்டை அறுப்பது என்பது இருட்டை மாற்றுவது. இப்போ பொருள் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு விளக்கு. விளக்கு எப்படி இருட்டான இடத்தை நல்ல பிரகாசம் அடைய செய்யுமோ அதுபோல எண்ணிய தேயத்து சென்று, இந்த பணம் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கு, பணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விளக்கு எண்ணிய நாம் நினைத்த தேயத்து, தேயம் என்றால் தேசம், சாதாரணமாக தேசம் என்ற அந்த வார்த்தையைத்தான் இங்கு தேயம் என்று சொல்லுகின்றார். தேசம் அப்படின்னா இடம், இங்கு இடம். ஆனால் இந்த இடத்துல அந்த இடம் என்ற பொருளும் அல்ல. அதாவது நாம் நினைத்த தடைகளை எல்லாம் மாற்றி, வாழ்க்கையில் நாம் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நமக்கு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தடைகள் உண்டாகும். அந்த வரக்கூடிய அந்த தடைகளை எல்லாம் இருட்டை மாற்றுவது போல இந்த பணம் என்ற அந்த விளக்கு சென்று மாற்றும். அப்போது அங்கு ஒளி பிறக்கும். அதாவது அந்த தடை மாறி நம்ம வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய சுகம் நமக்கு கிடைக்கும். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறக்கும், சேர்த்து போடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, அதை பிரிக்க வேண்டும். இருள் அறக்கும், இருள் அறக்கும், இருள் கூட்டல் அறக்கும், இருள் அறக்கும் எண்ணிய தேயத்து சென்று. நாம் எண்ணிய, நாம் நினைத்த தேயத்து, தேசத்தில், நினைத்த இடத்தில், நாம் எந்த இடத்தில் தடை வருகிறதோ அந்த தடையை அறுப்பதற்கு பயன்படக்கூடியதுதான். அந்த தடையை அறுத்து மாற்றி நமக்கு அங்கு பிரகாசத்தை அல்லது நம்ம மகிழ்ச்சியை தரக்கூடியதுதான் இந்த பொருள் என்று சொல்லக்கூடிய, பணம் என்று சொல்லக்கூடிய விளக்கு. இப்ப பணம் என்பதை திருவள்ளுவர் விளக்கு என்று சொல்லுகின்றார். விளக்கு ஒரு வீட்டில் இருந்தால், இருட்டான இடத்தில் இருந்தால் எப்படி அந்த இடத்துக்கு பிரகாசம் ஒளி உண்டாகுமோ அதுபோல பணம் என்ற விளக்கு இருந்தால் அங்கே எல்லா விதமான பிரகாசமும், எல்லா விதமான ஒளியும், எல்லா விதமான மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் மனிதனுக்கு உண்டாகும். அது உண்மைதானே? எந்த இடத்தில் வாழ்க்கையில் யாருக்கு அதிகமாக பொருள் இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ அந்த இடத்தில் மிகவும் பிரகாசமாக எல்லோரும் நன்றாக சிரித்து சந்தோஷித்து மகிழ்ந்து, கிடைக்க வேண்டியதெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, நல்ல வீடு கிடைக்கும், நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் கிடைக்கும், நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள், உறவினர்கள் கிடைப்பார்கள். பணம் இல்லை என்ற உறவினர்கள் நம்மை விரும்ப மாட்டார்கள், யாரும் நம்முடைய வீட்டுக்கு வரமாட்டார்கள், எல்லோரும் விட்டு போவார்கள், கழிப்பார்கள். இப்படி ஒரு விளக்கு எப்படி அந்த இருட்டை மாற்றுகிறதோ அதுபோல அந்த வீட்டில் உள்ள அந்த இருட்டை எல்லாம் மாற்றி, துன்பங்களை எல்லாம் மாற்றி மகிழ்ச்சியை தருவது இந்த பணம் என்ற கெடா விளக்கு, பொய்யா விளக்கம், அழியாத நிலையான விளக்கு ஆகும் என்று வள்ளுவர் அருமையாக சொல்லுகின்றார். Thank you, sir.
തിരുക്കുറൽ ഭാഗം 2 അർത്ഥപ്രകരണം. രാജാംഗം. ഈ അധികാരത്തിലെ ധനസമ്പാദനം എന്നുള്ള അധ്യായമാണ് നമ്മൾ ഇന്ന് വ്യാഖ്യാനം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. കുറൽ 753 പൊരുളെന്നും പൊയ്യാ വിളക്കും ഇരുളുറക്കും എണ്ണിയ തേയത്തു ചെന്റു. പൊരുളെന്ന വാടാ വിളക്ക് ഇരുൾ നീക്കുന്നു, കരുതുന്നിടത്തെല്ലാം എത്തി. പണത്തിനു മീതെ പരുന്തും പറക്കുകയില്ല, പണമില്ലാത്തവൻ പിണം. ഇങ്ങനെ പണത്തെക്കുറിച്ചുള്ള ചൊല്ലുകൾ നിരവധിയാണ്. ദാരിദ്ര്യം ഇരുട്ടാണ്. ധനം എന്ന കെടാവിളക്ക് ആ ദാരിദ്ര്യത്തെ നീക്കുന്നു. ഉദ്ദേശിക്കുന്നിടത്തെല്ലാം ആ വെളിച്ചം കടന്നു ചെല്ലുന്നു. ശത്രുതയാകുന്ന ഇരുട്ടിനെ സൗഹൃദമാകുന്ന വെളിച്ചമാക്കാനും ധനത്തിന് കഴിയും. ധനമുള്ളവന് അസാധ്യമായി എന്താണുള്ളത്? മറ്റൊരു വിധത്തിൽ നോക്കിയാൽ ധനം എല്ലാം പ്രകാശിപ്പിക്കുന്ന സത്യവിളക്കല്ല. പലപ്പോഴും അത് മനുഷ്യനെ അഹങ്കാരത്തിലേക്കും മിഥ്യാഭ്രമങ്ങളിലേക്കും നയിച്ച് ഉള്ളിലെ ഇരുട്ട് വർദ്ധിപ്പിക്കുകയാണ് ചെയ്യുന്നത് എന്നതാണ് സത്യം. സത്യപ്രകാശം നൽകുന്നത് ഭക്തിയും സ്നേഹവും വിനയവുമാണ്. ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണന്റെ സതീർത്ഥനായിരുന്ന കുചേലൻ അതീവ ദരിദ്രനായിരുന്നുവെങ്കിലും ശുദ്ധമായൊരു ഹൃദയവും കൃഷ്ണനോടുള്ള അനന്യ ഭക്തിയും അവനിലുണ്ടായിരുന്നു. അവൻ കൃഷ്ണനെ വേണ്ടി കയ്യിൽ കരുതിയത് ഒരു ചെറിയ അവിൽപ്പൊതി മാത്രമായിരുന്നു, ധനമല്ല. അതിൽ നിറഞ്ഞിരുന്നത് നിറഞ്ഞ ഭക്തിയും സ്നേഹവുമായിരുന്നു. മറുവശത്ത് മഹാസമ്പന്നനായ രാജാവായി വാണിരുന്ന കൃഷ്ണനാകട്ടെ ധനത്തിൽ അഭിമാനമോ അഹങ്കാരമോ ഇല്ലാതെ തന്റെ സതീർത്ഥനായ കുചേലനെ സ്നേഹത്തോടെ ആദരവോടെ കണ്ട മാത്രയിൽ തന്നെ എഴുന്നേറ്റ് ഓടിച്ചെന്ന് അത്യധികം സന്തോഷത്തോടെ ആലിംഗനം ചെയ്ത് സ്വീകരിച്ച് തന്നോടൊപ്പം ചേർത്തിരുത്തി. അവൻ കൊണ്ടുവന്ന അവിൽപ്പൊതി തുറന്ന് രുചിയോടെ ഭക്ഷിക്കുന്നതായിട്ടാണ് നാം കാണുന്നത്. ഒരിക്കലും കുചേലന്റെ ദാരിദ്ര്യം ഇരുട്ടായിരുന്നില്ല, കാരണം അവനിൽ ഭക്തിയുടെ വെളിച്ചമുണ്ടായിരുന്നു. കൃഷ്ണന്റെ സമ്പത്ത് മിഥ്യാവിളക്കുമായിരുന്നില്ല, കാരണം ഭഗവാൻ മനുഷ്യബന്ധങ്ങളെയും ധർമ്മത്തെയും വിലമതിച്ചു. ധനം തന്നെ ജീവിതത്തിന്റെ ലക്ഷ്യമാക്കിയാൽ അത് പൊയ്യാവിളക്കായി ഇരുട്ടുണ്ടാക്കും. മനസ്സിൽ ഭക്തിയും നന്മയും ഉണ്ടെങ്കിൽ ദാരിദ്ര്യം പോലും ആത്മീയ പ്രകാശമായി മാറും. കുറൽ 753 പൊരുളെന്നും പൊയ്യാ വിളക്കും ഇരുളർക്കും എണ്ണിയ തേയത്തു ചെന്റു. പൊരുളെന്ന വാടാവിളക്ക് ഇരുൾ നീക്കുന്നു, കരുതുന്നിടത്തെല്ലാം എത്തി. താങ്ക് യു. Thank you, ma'am. Kural 753 describes wealth as an ever-burning lamp that illuminates a person's path, reaching into every direction to dispel the darkness of surrounding obstacles. This concept is beautifully illustrated by the story of King Mahabali, whose immense wealth and generosity allowed him to conquer even the celestial realms. With his vast resources, he performed sacrifices that removed all enmity and ensured his fame reached every corner of the world. The lamp of his riches was so bright that it reached the heavens, proving that wealth can solve problems that seem impossible for the poor. Walluvar suggests that just as a lamp destroys darkness, legitimate wealth removes the sorrow of being unable to fulfill one's duties or protect loved ones. However, the story also reminds us that while wealth reaches all targets, it must be guided by humility to keep the lamp burning brightly. Ultimately, this Quran emphasizes that wealth provides the unique light necessary to navigate and conquer the difficulties of the material world. 753 Quran, ever burning lamp of wealth reaches target and removes possible sorrows. Thank you, sir. அடுத்ததாக 754வது பாடல் அல்லது குறள். அரண் ஈனும் இன்பமும் ஈனும்
திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். இந்த குறளில் முதல் வரியில் 4 சீர்கள் அல்லது 4 வார்த்தைகள், 4 சொற்கள். அடுத்த வரியில் 3 சொற்கள். அதில் 1வது வரியில் உள்ள திறனறிந்து, கடைசி வார்த்தையாகிய திறனறிந்து, அது முதல் தீதின்றி 2வது வரியில் உள்ள தீதின்றி வந்த பொருள், அதை சேர்த்து முதலில் அர்த்தம் எடுத்தால் அது அந்த கரெக்டாக, அது சரியாக அது வரும். திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். திறன் அறிந்து, திறன் என்றால் திறமை, நம்முடைய திறமை. ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும். திறமை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இப்ப திறமை இருந்தால்தான் பொருள் ஈட்ட முடியும், பணத்தை நாம் சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த மனிதனுடைய திறமைக்கு ஏற்ப, திறன் அறிந்து திறமைக்கு ஏற்ப தீதின்றி, யாரையும் வஞ்சிக்காமல், தீதான வழியில், தீமையான வழியில் அல்லாமல் நல்ல வழியில் வந்த பொருள், ஈட்டிய பொருள், நாம் ஈட்டிய அந்த பணமானது. இப்ப பணம் சிறந்தது, பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் வாழ முடியாது, இந்த சமூகத்தில் மதிப்பில்லை என்றெல்லாம் முதலில் வள்ளுவர் சொன்னார். ஆனால் அந்த பணத்தை எப்படிப்பட்ட பணமாக அது இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு வரையறை சொல்லுகின்றார் வள்ளுவர். அதை நாம் எப்படி ஈட்ட வேண்டும்? நம்முடைய திறமைப்படி தீதின்றி, யாருக்கும் தீங்கு செய்யாமல் அந்த பணத்தை ஈட்ட வேண்டும். அப்படி தீங்கு செய்யாமல் நேரான வழியில் வந்த பொருளானது, அந்த செல்வமானது அல்லது அந்த பணமானது அரண் ஈனும், நமக்கு அறத்தை தரும். ஈனும் என்றால் தரும். அரண் ஈனும், அரண் என்றால் நன்மை, நன்மையை தரும். இன்பமும் ஈனும், அதனால் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். அப்போ பணம் 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 என்று மனிதர்கள் இன்று பாய்கின்றார்கள். இந்த சமூகத்தில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் பயங்கரமாக முயற்சி செய்கின்றான். ஆனால் அந்த பணம் நிற்க வேண்டுமானால், நிலையாக நிற்க வேண்டுமானால் அவன் அதை எப்படி ஈட்ட வேண்டும்? அவனுடைய திறமைப்படி ஈட்ட வேண்டும். அந்த திறமைப்படி ஈட்டினாலும் யாரையும் வஞ்சிக்காமல், யாரையும் சதிக்காமல் அவன் ஈட்ட வேண்டும். அப்படி ஈட்டினால் மட்டுமே அந்த பணம் நிலைக்கும். அது நமக்கு நன்மையை தரும், சந்தோஷத்தையும் தரும். அப்படி என்றால் இந்த பாடலில் ஒரு கருத்து ஒளிந்திருக்கிறது. இதற்கு எதிர்மாறாக நாம் செய்தோமானால், நாம் தப்பான வழியில் பணத்தை ஈட்டினால், அதனால் நமக்கு நன்மையும் கிடைக்காது, மகிழ்ச்சியும் கிடைக்காது, சந்தோஷமும் கிடைக்காது. இப்ப நமக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய திறமையை உபயோகித்து தீதான வழியில், தீமையான வழியில் செல்லாமல் நல்ல வழியில் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று வள்ளுவர் அதற்கு ஒரு வழிமுறையும் சொல்லுகின்றார். பணம் உனக்கு தேவைதான் மனிதா, ஆனால் அந்த பணத்தை நீ ஈட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவனை கொன்று அவனிடமிருந்து, அந்த பணக்காரனிடமிருந்து அந்த கொள்ளையடித்தால் அது உன் கையில் நிற்காது, அது உனக்கு சந்தோஷத்தையும் தராது, நன்மையும் தராது என்று எச்சரிக்கின்றார். போ ഭാഗം 2 അർത്ഥപ്രകരണം. കുറൾ 754. അറഞ്ഞീനും ഇன்பமும் ஈனும் ചിറന്നറിந்து தீதின்றி വந்த പൊരുൾ. സന്മാർഗ രീതിയിൽ ആർജിച്ച വിത്തം താൻ ധർമ്മവും ആനന്ദമെല്ലാം അരുളിടും. ധർമ്മമേകും സുഖവുമേകും സമർത്ഥമായി തിന്മയറിയാതെ വരും അർത്ഥം എന്ന് വെച്ചാല് പണത്തെ പറ്റി പറയുന്നുണ്ട് തിരുവള്ളുവർ. ഏത് വിധത്തിലും പണം ഉണ്ടാക്കാം, പണമുണ്ടെങ്കിൽ പടയും ജയിക്കാം, പണമില്ലാത്തവൻ പിണം, അങ്ങനെയൊക്കെ ഉണ്ടെങ്കിലും പണം എങ്ങനെയാണ് ആർജിക്കേണ്ടത്? ഉത്തമമായ മാർഗത്തിൽ പണം സമ്പാദിക്കണം.
ഉത്തമമായ മാർഗത്തിൽ നേടിയ പണം എല്ലാ ധർമ്മങ്ങളും ആനന്ദവും സന്തോഷവും നമുക്ക് തരും. ചീത്തയായ മാർഗത്തിൽ എന്ന് വെച്ചാൽ ദുർമാർഗത്തിലൂടെ ഉണ്ടാക്കുന്ന പണം ദുഃഖത്തെ ഉണ്ടാക്കും. ദുർമാർഗത്തിലൂടെ പണം ഉണ്ടാക്കിയാൽ അത് പേരുദോഷവും ദുഃഖവും ഉണ്ടാക്കും, നിലനിൽക്കുകയില്ല. എന്നാൽ സന്മാർഗത്തിലൂടെ പണം ഉണ്ടാക്കുകയാണെങ്കിലും അത് ധർമ്മത്തെ മുൻനിർത്തി ആനന്ദവും സർവസുഖവും നമുക്ക് നൽകുന്നു. കനിവും സ്നേഹവും തൊട്ടുതീണ്ടാത്ത ദുഷ്കർമ്മ മാർഗത്തിലൂടെ വന്നു ചേരുന്ന ധനത്തെ നിഷ്കരുണം നാം എന്ത് ചെയ്യണം? ഉപേക്ഷിക്കുക, വേണ്ടെന്ന് വെക്കുക. അതാണ് ഉത്തമം. അത് നമുക്ക് നിലനിൽക്കുന്നതല്ല. യാതൊരു അധർമ്മ പ്രവൃത്തിയും കൂടാതെ ആർജിച്ചെടുക്കുന്ന ധനം നമുക്ക് എല്ലാ സൗഭാഗ്യങ്ങളും പുരുഷാർത്ഥങ്ങളും നൽകുന്നു. സൽക്കർമ്മങ്ങൾ വഴി ധനസമ്പാദനം ചെയ്യുക. ഇങ്ങനെ ധനം സമ്പാദിച്ചാൽ എല്ലാ സൽഗുണങ്ങളും ഭാഗ്യവും വന്നു ചേരും. ജീവിതത്തിലെ എല്ലാ സമ്പത്തുകളും നമുക്ക് അനുഭവിക്കാൻ സാധിക്കും. അങ്ങനെ വേണമെന്നുണ്ടെങ്കിൽ അധർമ്മം ഒന്നും ചെയ്യാതെ തന്നെ നേരായ മാർഗത്തിലൂടെ മാത്രം ധനം സമ്പാദിക്കുക എന്നാണ് തിരുക്കുറൾ പറയുന്നത്. അറൺ ഈനും ഇൻപമും വീനും ചിറൻ അറിந்து തീതിഞ്ചി വந்த പൊരുൾ. താങ്ക് യു. കുറൾ 754. അറൻ ഈനും ഇൻപമും ഈനും തിറനറന്തു തീതിണ്ടി വந்த പൊരുൾ. Wealth gained through righteous path with skill gives goodness and happiness. A spotless mind alone merits the name of virtue. All else is but a pompous show and has no real worth. The essence of virtue or dharma lies in a pure, untainted mind. Anything that appears but lacks inner purity is mere illusion or empty display. Core message of Qural 754. It teaches that genuine goodness comes from an unblemished heart and mind, not from ostentatious displays or rituals that lack inner sincerity. അറൻ ഈനും ഇൻപമും ഈനും തിറനറந்து തീതിണ്ടി വந்த പൊരുൾ. താങ്ക് യു. ഓവർ. അടുത്തதாக 755வது குறள். அருளொடும் அன்பொடும் வாரா பொருள் ஆக்கம் புல்லார் புரளவிடல். அருளொடும் அன்பொடும் வாரா பொருள் ஆக்கம் புல்லார் புரளவிடல். அருள் என்றால் கருணை. அருள் என்றால் கருணை. கருணையின் அடிப்படையிலும் அன்பொடும் அன்பின் அடிப்படையிலும் வராத பொருள் பணம் நமக்கு தேவையில்லை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஏ மனிதா, நீ பணத்துக்காக அலைபாய்கின்றாய். அப்படி அலைபாய்ந்தாலும் நீ தப்பான வழியில் பணத்தை ஈட்டாதே. உன்னுடைய பணம் என்பது நல்ல வழியில் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். நீ உழைத்து சம்பாதித்ததாக இருக்க வேண்டும். நேரான வழியில் உழைத்து சம்பாதித்ததாக இருக்க வேண்டும். அதுவும் அருளும் அன்பும், அருள் அன்பு, இந்த இரண்டின் அடிப்படையில் வந்த பொருளாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு கொத்தனார் வீடு கட்டுகின்றார். அந்த கொத்தனார் வீடு கட்டக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டை அன்பின் அடிப்படையில் தான் கட்ட முடியும். அதை பகைமை கொண்டு கட்ட முடியாது. இந்த வீட்டில் கொஞ்சம் மனிதர்கள் வாழ்கின்றார்கள், நல்ல முறையில் வாழ வேண்டும், எனவே அது ஒரு நல்ல வீடாக அமைய நான் நல்ல முறையில் தேவையான அளவுக்கு சிமெண்ட் சேர்க்க வேண்டும், தேவையான அளவுக்கு சல்லி சேர்க்க வேண்டும், இப்படியெல்லாம் நினைத்து அருமையான முறையில் அதை கட்ட வேண்டும். அப்போ அது அன்பின் அடிப்படையிலும் கருணையின் அடிப்படையிலும் செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலை முடிந்தவுடன் அவனுக்கு கூலி கிடைக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு வேலையும் அன்பு கருணை
இந்த இரண்டு குணங்களின் அடிப்படையிலும் வர வேண்டும், பணம் வர வேண்டும். அருளோடும் அன்போடும் இப்படி அல்லாமல் வாரா, இதன் அடிப்படையில் வராத பொருள் பணம். ஆக்கம் புல்லார், ஆக்கம் என்றால் நன்மை, நமக்கு நன்மையை தராது. இந்த இரண்டின் அடிப்படையிலும் வராத அந்த பணமானது, பொருளானது ஆக்கம் நன்மையை புல்லார் தராது, நன்மையை தராது. எனவே அதை நாம் விட்டுவிட வேண்டும். புல்லுதல் என்றால் சேர்தல், புல்லுதல் தழுவுதல் அல்லது சேர்தல் என்ற பொருள். அப்ப அந்த புல்லார், அப்ப அன்பின் அடிப்படையில் வராத, அன்பு கருணை ஆகியவற்றின் அடிப்படையில் வராத அந்த பொருளானது, அந்த பணமானது நமக்கு ஆக்கத்தை தராது, நன்மையை தராது. எனவே நன்மையை புல்லார், நன்மையை தராது, நன்மையை நாம் தழுவ முடியாது அதனால். எனவே அது தப்பான வழியில் வந்த பொருளாக இருந்தால் அதை புரள விட வேண்டும். புரள விடல், அதை புறக்கணிக்க வேண்டும், அதை புறக்கணிக்க வேண்டும். அது நமக்கு வேண்டாம். அன்பின் அடிப்படையிலோ கருணையின் அடிப்படையிலோ வராத அந்த பொருள் நன்மை தராத காரணத்தினால் அது நமக்கு வேண்டாம். அதை விட்டுவிட வேண்டும். அதை விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுவே ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளமாகும். தப்பான மனிதன் வேறு வழியில் பணத்தை ஈட்டுவான், ஆனால் அது அவனுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே ஒரு யாரும் அன்பின் அடிப்படையிலும் கருணையின் அடிப்படையிலும் பொருளை ஈட்ட வேண்டும். அப்படி ஈட்டாத அந்த பொருளானது நமக்கு நன்மையே தராது. எனவே அதை புறக்கணிக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும். அருளோடும் அன்போடும் வாரா பொருள் ஆக்கம் புல்லார் புரள விடல். அருளோடும் அன்போடும் வராத அந்த பொருள், அந்த பணமானது ஆக்கம் புல்லார், நன்மையை தராது. எனவே புரள விடல், அதை நாம் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் என்று அருமையாக சுருக்கமாக சொல்லுகின்றார் வள்ளுவர். താങ്ക് യു സർ. തിരുക്കുറൾ ഭാഗം 2, അധികാരം 76, ധന ആർജനം, പൊരുൾ ചെയ്യൽ വകை. குறள் 755, அருளடும் அன்பொடும் வாரா പൊരുളാക്കം പുല്ലാർ പുരള വിടൽ. അരുൾ ചേർന്നും അലിവാർന്നും അണയാത്ത സമ്പത്ത് പുണരാതെ കൈവിട്ടിടേണം. അരുൾ ചേർന്നും അലിമാർന്നും അണയാത്ത സമ്പത്ത് പുണരാതെ കൈവിട്ടിടേണം. അതായത് താൻ മറ്റുള്ളവരോട് കാട്ടുന്ന കാരുണ്യത്തോടും അതിൻ ഫലമായി അവർ ഇങ്ങോട്ട് നൽകുന്ന സ്നേഹത്തോടും കൂടിയല്ലാതെ വരുന്ന ധനസമ്പത്ത് രാജാക്കന്മാരും ഭരണാധികാരികളും മറ്റും തങ്ങൾക്ക് ചേരാത്തവയാണ് എന്ന് തീർച്ചപ്പെടുത്തി സ്വീകരിക്കാതിരിക്കുന്നതാണ് നല്ലത്. അവർ സ്വീകരിക്കരുത്, അത് കൈയൊഴിയുക തന്നെ വേണം അത്തരം ധനം. ധർമ്മത്തിന് യോജിച്ച വിധത്തിലല്ലാതെ വന്നുചേരുന്ന സമ്പത്ത് സ്വീകരിക്കരുത് എന്ന് സാരം. സമ്പാദ്യത്തിന് പിന്നിൽ കാരുണ്യവും സഹജീവി സ്നേഹവും ഉണ്ടായിരിക്കണം. സ്വാർത്ഥം, അഴിമതി, അധർമ്മം, ക്രൂരത, ബലാൽ പിടിച്ചുപറിക്കൽ, കാപട്യം എന്നിവയിലൂടെ വന്നുചേരുന്ന സമ്പത്ത് സ്വയം നശിക്കുക മാത്രമല്ല അത് കൈയാളുന്നവരെ കൂടി നശിപ്പിക്കുന്നു. ആകയാൽ അത്തരം ധനം എത്ര അനായാസമായി വന്നു ചേർന്നാലും സ്വീകരിക്കാതിരിക്കുന്നതാണ് വേണ്ടത്. ധർമ്മത്തിനനുസരിച്ചുള്ള എന്നതിൻ്റെ അർത്ഥം ധർമ്മത്തിന് അനുയോജ്യമായ, ധർമ്മം നിർദ്ദേശിക്കുന്ന രീതിയിലുള്ള അല്ലെങ്കിൽ ധാർമ്മികമായി ശരിയായ എന്നൊക്കെയാണ്. ഇതൊരു വ്യക്തിയുടെ കടമ, പ്രകൃതിയുടെ നിയമം അല്ലെങ്കിൽ സദാചാരം എന്നിവയനുസരിച്ച് പ്രവർത്തിക്കുന്നതിനെ സൂചിപ്പിക്കുന്നു. ഇന്ന് സ്വാർത്ഥതയും അധർമ്മവും ക്രൂരതയും നാൾക്കുനാൾ കൂടി വരുന്നുവെന്ന് കണക്കുകൾ സൂചിപ്പിക്കുന്നു. മാതാപിതാക്കളെ ധനസമ്പാദനത്തിനായി കൊല്ലുന്ന മക്കൾ, സ്വർണത്തിനായി ഭാര്യയെ പാമ്പിനെ കൊണ്ട് കൊത്തി വിഷം ഉള്ളിലെത്തിച്ച് കൊല്ലാൻ ശ്രമിക്കുന്ന ഭർത്താവ്, സ്വന്തം അനുജനെയും മുത്തശ്ശിയെയും കൊല്ലാക്കൊല ചെയ്ത യുവാവ്,
സമ്പത്ത് കൈവശപ്പെടുത്താൻ കുടുംബത്തിലുള്ളവർക്ക് വിഷം അല്പാൽപമായി നൽകി കൊല നടത്തിയൊരു ഭാര്യ, മാതാവ്, മരുമകൾ എന്നീ പദങ്ങൾ അലങ്കരിച്ചിരുന്ന ഒരു സ്ത്രീ. ഇവരാരും തന്നെ അവരുടെ സമ്പാദനത്തിനു പിന്നിൽ കാരുണ്യമോ സഹജീവി സ്നേഹമോ കാണാതെ പോയി. അവർക്കത് ഇല്ലായിരുന്നു. അവർക്ക് ലഭിച്ച ഈ സമ്പത്ത് അനുഭവിക്കാൻ അവർക്ക് സാധ്യമായില്ല എന്ന് മാത്രമല്ല, അത് കയ്യാളിവരെ നശിപ്പിക്കുകയുമാണ് ചെയ്തതെന്ന് കാണാം. കാപട്യത്തിലൂടെ നേടുന്ന ധനം സ്വീകരിക്കാതിരിക്കുകയാണ് വേണ്ടതെന്ന് ഈ കുറളിലൂടെ രാജാക്കന്മാരോട് തിരുവള്ളുവർ പറയുകയാണ്. ധർമ്മത്തിന് യോജിച്ച വിധത്തിലല്ലാതെ വന്നു ചേരുന്ന സമ്പത്ത് സ്വീകരിക്കരുത്. സമ്പത്തിന് പിന്നിൽ കാരുണ്യവും സഹജീവി സ്നേഹവും ഉണ്ടായിരിക്കണം. ധനം എത്ര അനായാസം വന്നു ചേർന്നാലും അർഹമായതല്ലെങ്കിൽ അതൊരിക്കലും സ്വീകരിക്കരുതെന്ന് തിരുവള്ളുവർ ഈ കുറളിലൂടെ പറയുന്നു. രാജാക്കന്മാർക്ക് ഒരു സൂചന നൽകുകയാണ്. അരുളടും അൻപൊടും വാര പൊരുളാക്കം പുല്ലാർ പുരളവിടൽ. അരുൾ ചേർന്നും അലിവാർന്നും അണയാത്ത സമ്പത്ത് പുണരാതെ കൈവിട്ടിടണം. താങ്ക് യു സർ. ഓവർ. Kural 755. അരുളൊടും അൻപൊടും വാര പൊരുൾ ആക്കം പുല്ലാർ പുരളവിടൽ. Wealth from ways disconnected to compassion and love must be willfully neglected. This Kural emphasizes that wealth gained without love and compassion should be cast aside as a disgrace, urging rulers and individuals to reject ill-gotten gains that lack mercy and affection for their people, as such riches are fleeting and bring shame rather than true prosperity. The Kural advises against acquiring wealth through unrighteous means, that is, without showing mercy and love to one's subjects or others. Such a prosperity is considered shameful and should be rejected or cast away, as it's not true wealth but a temporary dishonorable gain. അരുളൊടും അൻപൊടും വാര പൊരുളാക്കം പുല്ലാർ പുരളവിടൽ. താങ്ക് യു. ഓവർ. അടുത്തதாக 756வது குறள். உரு பொருளும் உல்கு பொருளும். உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் திரு பொருளும் வேந்தன் பொருள். 756வது பாடல். உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் திரு பொருளும் வேந்தன் பொருள். வேந்தன் என்றால் அரசன். வேந்தன் என்றால் அரசன். ஒரு அரசனுக்கு உரிய செல்வம் எதெல்லாம், ஒரு அரசனுடைய செல்வம் எதெல்லாம் என்பதை வள்ளுவர் இங்கே வரையறுத்து சொல்லுகின்றார். உரு பொருளும், அதாவது உரு பொருள் என்றால் உரிமை சொல்லக்கூடியவர்கள் இல்லாத பொருள். சில இடங்களில் அந்த பொருள் நிறைய பொருள் இருக்கும், செல்வம் இருக்கும், ஆனால் அந்த செல்வத்துக்கு உரிமை உடையவர்கள் யார் என்று சொல்ல முடியாது. அவர்கள் இறந்து போயிருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தம், அரசனுக்கு சொந்தம். அது அரசனுக்குத்தான் போய் சேர வேண்டும். அது அரசன் அனுபவிப்பதற்காக அல்ல. அரசன் அதை எடுத்து திரும்பவும் குடிமக்களுக்காக நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். அப்போ 3 வகையான பொருட்கள் அரசனுக்கு சொந்தமாகின்றன. ஒன்று உருபொருள், உரிமையாளர்கள் இல்லாத பொருள். உரிமையாளர்கள் இல்லாத பொருளும்
உல்கு பொருள். உல்கு என்றால் வரி, வரி வரி வசூலித்தல், வரி வசூலிப்பதால் கிடைக்கக்கூடிய அந்த பொருளும், குடிமக்களிடமிருந்து வரி வசூலிப்பதால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த செல்வமும், அதுவும் அரசாங்கத்துக்கு சொந்தம், அரசனுக்கு சொந்தம். இனி மூன்றாவது, தன் ஒன்னார். ஒன்னார் என்றால் பகைவர்கள். பகைவர்கள் பகைவர்களை ஆக்கிரமித்து, பழைய காலத்தில் பகைவர்கள் ஏராளம் இருப்பார்கள். ஒரு நாட்டோடு போரிட்டு தான் அடுத்த அரசன் அந்த நாட்டிலிருந்து பொருளை ஈட்டுவது வழக்கம். இப்போ ஒன்னார் தெரு பொருளும், பகைவனிடமிருந்து பகைவனை ஆக்கிரமித்து அதிலிருந்து கிடைத்த, அவனை தோல்வியுறச் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளும் யாருக்கு சொந்தமாகும்? அரசனுக்கு சொந்தமாகும். அது வேறு யாரும் எடுக்க முடியாது. அப்ப அரசனுக்கு உரிமை உடைய செல்வம் எதெல்லாம், அரசனுக்கு உரிமை உடைய பணம் எதெல்லாம்? 3 வகையான பணங்கள். எதெல்லாம்? ஒன்று, உரிமையாளர்கள் அவகாசம் சொல்வதற்கு யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பணம். இன்னொன்று, வரி வசூலிப்பதால், குடிமக்களிடமிருந்து வரி வசூலிப்பதால் கிடைக்கக்கூடிய அந்த பணம். மூன்றாவது, பகை நாட்டை ஆக்கிரமித்து பகைவனை தோல்வியுறச் செய்து அதிலிருந்து வாரி எடுக்கக்கூடிய, மூட்டை மூட்டையாக வாரி கட்டி கொண்டு வரக்கூடிய அந்த தங்கமும் வெள்ளியும் மற்றுள்ள பொருட்கள், இப்படிப்பட்ட அந்த பணம், இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அரசனுக்கு சொந்தமாகும். அதன் மீது வேறு யாரும் உரிமை பாராட்ட முடியாது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். இது அரசனுக்கு மட்டுமே உரிய பொருளாகும். ஓவர். താങ്ക് യു സർ. குறள் 756. ഉറുപൊരുളും ഉൽഗു പൊരുളുന്തൻ ഒന്നാർ തെറുപൊരുളും വേന്തൻ പൊരുൾ. ഉടമയില്ലാത്ത നിധി ചുങ്കം അംഗം ചെയ്യിച്ചുരുവായതും നൃപനു പൊരുള. ഉപേക്ഷിക്കപ്പെട്ട നിലയിൽ കാണുന്നതും അവകാശികളില്ലാത്തതും പുതഞ്ഞു കിടക്കുന്നതുമായ സമ്പത്തുക്കൾ രാജാവിന് അല്ലെങ്കിൽ രാഷ്ട്രത്തിന് മാത്രം അവകാശപ്പെട്ടതാകുന്നു. കപ്പലുകളിൽ വന്നിറങ്ങുന്ന വ്യാപാര സാധനങ്ങളിലും ചന്തകളിൽ വിൽപ്പനയ്ക്ക് വരുന്നവയിലും ചുമത്തുന്ന ചുങ്കപ്പണവും രാജാവിനുള്ളത് തന്നെ. യുദ്ധത്തിൽ ശത്രുക്കളെ തോൽപ്പിച്ച് നേടുന്ന ധനവും രാജാവിന് തന്നെ. രാജാവിന് എന്ന് പറഞ്ഞാൽ അത് രാജാവിന്റെ കുടുംബ സ്വത്തോ സ്വകാര്യ ധനമോ ആക്കി മാറ്റാനുള്ളതല്ല. ആ സ്വത്ത് ഭണ്ഡാരത്തിൽ അല്ലെങ്കിൽ ഖജനാവിൽ മുതൽക്കൂട്ടി സൂക്ഷിക്കുകയും അർഹമായ അവസരങ്ങളിൽ രാഷ്ട്ര വികസന പ്രവർത്തനങ്ങൾക്ക് ഉപയോഗിക്കുകയും വേണം. കപ്പലിലൂടെയും മറ്റും വന്നെത്തുന്ന കപടധനം രാജാവ് തന്നെ പിടിച്ചെടുക്കേണ്ടതാണ്. നിതാന്ത ശ്രദ്ധ അക്കാര്യത്തിൽ ഉണ്ടാവണം. അല്ലാത്ത പക്ഷം അതൊക്കെ രാജ്യദ്രോഹികളുടെ കയ്യിലെത്തും. കള്ളപ്പണം അവരെ അഹങ്കാരികളും എന്തും ചെയ്യാൻ മടിക്കാത്ത ദേശദ്രോഹികളുമാക്കും. ക്രമേണ അവർ സ്വയം നശിക്കും, ഒപ്പം നാടും നശിപ്പിക്കും. ഒരു രാജാവിന്റെ യഥാർത്ഥ സമ്പത്ത് എന്ന് പറയുന്നത് ഉരുൾപൊരുൾ, അതായത് അവന്റെ സ്വന്തം ധനം, നികുതി, ഖജനാവ് മുതലായവ. ഉൾക്കുപൊരുൾ, ജനങ്ങളുടെ മനസ്സിലെ വിശ്വാസവും സ്നേഹവും. അടുത്തത് തെറുപൊരുൾ എന്ന് വെച്ചാൽ ശത്രുക്കളുടെ ശക്തിയെക്കുറിച്ചുള്ള ശരിയായ അറിവ്. ഇവ മൂന്നും അറിയുകയും സംരക്ഷിക്കുകയും ചെയ്യുന്നതാണ് ഒരു ഭരണാധികാരിയുടെ സമ്പത്ത് എന്ന് പറയുന്നത്. എന്ന് വെച്ചാൽ ഒരു രാജാവിന് ധനം മാത്രം ഉണ്ടായാൽ മതി എന്നല്ല. ജനങ്ങളുടെ പിന്തുണയും വിശ്വാസവും ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ രാജ്യം നിലനിൽക്കൂ. ശത്രുക്കളുടെ നീക്കങ്ങൾ തിരിച്ചറിയുന്ന ബുദ്ധിയും ഒരു രാജാവിന് അനിവാര്യമാണ്. ഭരണത്തിന്റെ ശക്തി പണത്തിൽ മാത്രമല്ല, ജനഹൃദയവും ജ്ഞാനവും ചേർന്നതാണ് യഥാർത്ഥ വേന്തൻ പൊരുൾ. താങ്ക് യു. കുറൾ 756. ഉറുപൊരുളും ഉൽഗു പൊരുളുന്തൻ ഒന്നാർ തെറുപൊരുളും വേന്തൻ പൊരുൾ. ഉടമയില്ലാത്ത നിധി ചുങ്കം അംഗം ചെയ്യിച്ചുരുവായതും നൃപന് പൊരുള. അൺക്ലെയിംഡ് വെൽത്ത്, മണി ത്രോ ലെവീസ് ആൻഡ് റിച്ചസ് ബൈ ഡിഫീറ്റിംഗ് എനിമീസ് ആർ ദ വെൽത്ത് ഓഫ് കിങ്. താങ്ക് യു. Qural 756. Unclaimed wealth, money through levies, and riches by defeating enemies are the wealth of the king. Qural 757. 757வது பாடல். அருள் என்னும் அன்பின் குழவி, பொருள் என்னும் செல்வச்
செவிலியால் உண்டு. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. நாம் முன்னர் பார்த்தோம், பணம் எப்படி வர வேண்டும்? அன்பின் அடிப்படையிலும் கருணையின் அடிப்படையிலும் வர வேண்டும். அதுவே அறவழி, சிறந்த வழி, பணம் ஈட்டுவதற்கான சிறந்த வழி. அருள் என்னும் அன்பின் குழவி. அருள் என்பது அன்பின் குழவியாகும். குழவி என்றால் இங்கே குழந்தை என்று அர்த்தம். குழவி என்றால் குழந்தை. மலையாளத்து குழவி என்றால் அம்மி குழவி, அந்த குழவி அல்ல. இங்கு தமிழில் குழவி என்றால் குழந்தை என்று பொருள். அருள் என்னும் அன்பின் குழவி. அருள் என்பது அன்பின் குழந்தையாகும். அன்பு என்ற தாய் பெற்றெடுத்த குழந்தையே அருள் ஆகும். அன்பு இருக்கக்கூடிய இடத்தில் மட்டுமே அருள் இருக்கும். அது ஒரு விஷயம். இன்னொன்று, பொருள் என்னும் செல்வச் செவிலி. பொருள் என்பதோ பொருள், செல்வம் என்பது செல்வச் செவிலி. செல்வ செவிலி பெற்றெடுத்தது. பொருள் என்பது அது ஒரு செல்வச் செவிலியாகும். செவிலி என்றால் செவிலி தாய். பழைய காலத்தில் தமிழ் இலக்கணத்தில் 2 தாய்மார்களை பற்றி சொல்வார்கள். ஒன்று நற்றாய், இன்னொன்று செவிலித்தாய். நற்றாய் என்றால் பெற்றெடுத்த அம்மா, செவிலித்தாய் என்றால் வளர்த்தக்கூடிய அம்மா. அப்படி பழைய காலத்தில், சங்க காலத்தில் 2 வகையான தாய்மார்கள் இருந்தார்கள். வளர்த்துகின்ற அம்மாவை செவிலித்தாய் என்று சொல்வார்கள். அப்போ இங்க பொருள் என்பது ஒரு செல்வச் செவிலியாகும். ஒரு சிறந்த ஒரு செவிலித்தாய் பணம் ஆவாள். பணம் என்பதை வளர்த்து எடுப்பவள் இந்த செவிலித்தாய். எந்த செவிலித்தாய்? காருண்யம் என்ற அந்த கருணை என்கிற அந்த செவிலித்தாய். அதாவது இந்த அருள் பொருள், முதல் வார்த்தையில் வரக்கூடிய அந்த அருள், அதே மாதிரி கடைசி வார்த்தையாக வரக்கூடிய அந்த முதல் வரியில் கடைசியாக வரக்கூடிய பொருள். அருள் பொருள். அருள் என்றால் கருணை, பொருள் என்றால் பணம். இது இரண்டும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையது. நாம் ஈட்டக்கூடிய இந்த பணம், யார் ஈட்டக்கூடிய பணமாக இருந்தாலும் அது அன்பின் அடிப்படையிலும் கருணையின் அடிப்படையிலும் ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அதை நாம் ஊதாரித்தனமாக செலவிடுவது அல்ல அழகு. அதை நல்ல காரியங்களுக்காக, நல்ல கருணையுள்ள செயல்பாடுகளுக்காக, உணவில்லாமல் பசியால் வாழக்கூடிய மக்களுக்காக, உறைவிடம் இல்லாமல் வாழக்கூடிய மக்களுக்காக, வேறு வாழ்க்கை வசதிகள் இல்லாமல் வாழக்கூடிய மக்களுக்காக, இப்படிப்பட்ட கருணை அடிப்படையிலான காரியங்களுக்காக அந்த பணத்தை நாம் உபயோகிக்க வேண்டும். அப்படி உபயோகித்தால் அதுவே நாட்டின் முன்னேற்றமாகும். அங்கே தெய்வத்தின் அருள் கிடைக்கும். எனவே இந்த அருள் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பின் குழந்தை, அதே மாதிரி பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வச் செவிலி, செல்வத்தை வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த தாயோடு நெருங்கிய தொடர்புடைய அந்த பணம், இது இரண்டும் ஒன்றோடொன்று மிகவும் தொடர்புடையது. அதனால் அந்த பணத்தை, அன்பின் அடிப்படையிலான அந்த பணத்தை அல்லது கருணையின் அடிப்படையிலான அந்த பணத்தை அதை முறையான வழியில் செலவிட வேண்டும். கருணையின் அடிப்படையிலான காரியங்களுக்கு மட்டுமே, கருணை அடிப்படையிலான காரியங்களுக்கு மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும். ஊதாரித்தனமாக செலவிடக்கூடாது. அப்படி கருணையின் அடிப்படையிலான காரியங்களுக்கு அந்த பணத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அங்கே அன்பு தழைக்கும், நேசம் வளரும், ஏழைகளின் பிரச்சனைகள் தீரும், நாட்டுக்கு முன்னேற்றம் உண்டாகும், எல்லா விதமான தீங்குகளும் அங்கே மாறும். அதுவே நல்ல வளர்ச்சியாகும். அங்கு தெய்வத்தின் அருள் அந்த நாட்டுக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் அந்த குறளில் அடங்கியிருக்கிறது.
താങ്ക് യു സർ. തിരുക്കുറൾ ഭാഗം 2, പൊരുൾ ചെയ്യൽ വകை. അധികാരം 76, പൊരുൾ ചെയ്യൽ വകை, അതായത് ധനസമ്പാദനം എങ്ങനെയെന്ന് ഈ കുറളുകളിലൂടെ തിരുവള്ളുവർ പറഞ്ഞു വെക്കുകയാണ്. കുറൾ 757. അരുളെന്നും അൻപിൻ കുഴവി പൊരുളെന്നും സെൽവ സെവിലിയാൽ ഉണ്ടു. അൻപിന്റെ സന്തതി അരുളിനെ പൊരുളെന്ന മംഗല്യധാത്രി വളർപ്പു. അൻപിന്റെ സന്തതി അരുളിനെ പൊരുളെന്ന മംഗല്യധാത്രി വളർപ്പു. ഇവിടെ സ്നേഹത്തിനായി ജന്മം കൊടുക്കപ്പെട്ട കാരുണ്യമാകുന്ന കുഞ്ഞ് സമ്പത്ത് എന്ന് വിശേഷിപ്പിക്കപ്പെടുന്ന വളർത്തമ്മയാൽ വളർത്തപ്പെടുന്നു എന്നാണ് ഈ 2 വരികളിലൂടെ പറയുന്നത്. സ്നേഹത്തിനായി ജന്മം കൊടുക്കപ്പെട്ട കാരുണ്യമാകുന്ന കുഞ്ഞ് സമ്പത്ത് എന്ന് വിശേഷിപ്പിക്കപ്പെടുന്ന വളർത്തമ്മയാൽ വളർത്തപ്പെടുന്നു. സമസൃഷ്ടി സ്നേഹം എന്ന ഉത്തമ ഭാവത്തിന്റെ സന്തതിയാകുന്ന കാരുണ്യം, ആ കാരുണ്യത്തെ പോറ്റമ്മയെ പോലെ നിന്ന് ധനം ഓമനിച്ച് വളർത്തുന്നു. സ്നേഹത്തിന്റെ സാഫല്യം എന്ന് പറയുന്നത് കൂടുതൽ കാരുണ്യം വളർത്താൻ കാരണമത്രേ. ആ കാരുണ്യത്തിലൂടെ പ്രപഞ്ച സൃഷ്ടികളോട് നിസ്സീമമായ സ്നേഹം ഉണ്ടാകും. കരുണ എന്നത് ക്ഷമയുടെ ഗുണമാണ്. വെറുപ്പ് നിർത്താനും പ്രതികാരം ഉപേക്ഷിക്കാനുമുള്ള തീരുമാനമാണിത്. കാരുണ്യമെന്നത് മറ്റുള്ളവരുടെ വേദന മനസ്സിലാക്കി അവരോട് സ്നേഹത്തോടെയും ദയയോടെയും പെരുമാറുന്ന ഒരു ഉത്തമ സദ്ഗുണമാണ്. ഇത് മനുഷ്യർക്കും മറ്റ് ജീവജാലങ്ങൾക്കും നേരെ പ്രകടിപ്പിക്കേണ്ട ഒന്നാണ്. പ്രാർത്ഥനയേക്കാൾ ഉത്തമമായ പ്രവൃത്തിയായി ഇതിനെ വിശേഷിപ്പിക്കപ്പെടുന്നു. മനുഷ്യരോട് ദയ കാണിക്കാത്തവർക്ക് അള്ളാഹുവിന്റെ കാരുണ്യം ലഭിക്കില്ലെന്ന് പ്രവാചകൻ പഠിപ്പിക്കുന്നു. വികാരങ്ങളിൽ വെച്ച് മനുഷ്യൻ അനുഭവപ്പെടുന്ന ഏറ്റവും ഉത്കൃഷ്ടമായ വികാരം കാരുണ്യമാണ്. സ്നേഹത്തേക്കാൾ കാരുണ്യവാനായി ജീവിക്കുന്നതാണ് ഒരുവനെ അന്വേഷിയാക്കുന്നത്. എന്തെന്നാൽ സ്നേഹം കെട്ടുപാടുകൾക്ക് കാരണമാകും. മറ്റുള്ളവർ നിങ്ങളോടും നിങ്ങൾ മറ്റുള്ളവരോടും പക്ഷപാതപരമായി പെരുമാറുന്നതിനും സ്നേഹം കാരണമാകും. എളിമയും സ്നേഹവും ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഒരുവന് വളർച്ചയുണ്ടാവുകയുള്ളൂ. ശരീരത്തിന്റെയോ വസ്ത്രത്തിന്റെയോ പുറമോടികളുടെയോ അല്ലാത്ത വാക്കുകൾക്ക് വിഷയമാകാൻ കഴിയാത്ത ഒരു പ്രസന്ന ഭാവത്തിലേക്ക് ഒരാൾ ഉയർന്നു വരണം. ജീവിതത്തിലെ ഓരോ നിമിഷവും കരുണ നിറഞ്ഞതാവണം. ഉള്ളു നോവുന്ന വിധത്തിലുള്ള കരുണ. എന്നാൽ മാത്രമേ ഗാഢമായ സ്നേഹത്തിലും കാരുണ്യത്തിലും ഒരാൾക്ക് എത്തിച്ചേരാൻ കഴിയുകയുള്ളൂ. അതെ, കാരുണ്യം എന്നത് സ്നേഹത്തിന്റെ വിപുലീകരണവും പ്രകടനവുമാണ്. ഈ കുറളിലൂടെ തിരുവള്ളുവർ പറയുകയാണ്, കാരുണ്യമർഹിക്കുന്ന ഒരുവന് സാമ്പത്തിക സഹായമെന്ന പോറ്റമ്മ കൈകളാൽ സ്നേഹമാകുന്ന പാത്രത്തിൽ വിളമ്പി നൽകാൻ രാജാക്കന്മാർക്ക് തൻ്റെ പ്രജകൾക്ക് എങ്ങനെയാണ് കാരുണ്യം നൽകേണ്ടത്, ഏത് വിധേനയാണ് ധനം അവരിൽ എത്തിക്കേണ്ടത് എന്നുള്ള കാര്യങ്ങളെക്കുറിച്ച് പറയുന്നതിനോടൊപ്പം തന്നെ അവർക്ക് ഇക്കാര്യത്തിൽ ഈ വിഷയത്തിൽ പ്രചോദനവും സത്യസന്ധമായ സ്ഥിതിയുടെ വിവരണവുമാണ് നൽകുന്നത്. കുറൾ 757. അരുളെന്നും അൻപിൻ കുഴവി പൊരുളെന്നും സെൽവ സെവിലിയാൽ ഉണ്ടു. അൻപിന്റെ സന്തതി അരുളിനെ പൊരുളെന്ന മംഗല്യദാത്രി വളർപ്പു. ഓവർ. താങ്ക് യു സർ. Tirukkural 7, chapter 76 explains the ways of acquiring wealth. Mercy, daughter given birth by love, will grow up with wealth, the gracious stepmother. Compassion is the child of love,
and the wealth act as the nurturing nurse, cherishing and fostering this grace. Meaning, true wealth enables and supports the expression of compassion towards the needy. It highlights the riches are valuable when used to nurture virtues like mercy, making love a mother, grace its child, and wealth its foster mother. The essence, love gives birth to compassion, and wealth, when wisely used, helps sustain and grow that compassion, making it a vital part of virtuous living. Thank you. Over. അടുത്തதாக 758வது பாடல் அல்லது குறள். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால், குன்றேறி யானைப்போர் கண்டற்றால், குன்று ஏறி யானைப்போர் கண்டு அற்றால், தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை. குன்று ஏறி யானைப்போர் கண்டு அற்றால், தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை. இந்த குறளில் தன் கைத்து முதல் வரியில் உள்ள 4வது சொல் தன் கைத்தொன்று, தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. 2வது வரி முழுவதும் இவ்வளவும் ஒன்று என்று எடுக்க வேண்டும். தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை, குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் என்று எடுத்தால் அர்த்தம் கொஞ்சம் கூட சரியாக வரும். தன் கைத்து தன்னுடைய கையில், தன் கைத்து தன்னுடைய கையில் ஒன்று பொருளை, ஒன்று என்பது இங்கு பொருள் பணம், பணத்தை ஒன்று உண்டாக பணத்தை வைத்துக்கொண்டு, தேவையான அளவுக்கு பணத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு செய்வான் வினை. வினை ஒரு செயல், ஒரு செயலை செய்தால், ஒருவன் ஒரு செயலை செய்தால், அது ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவன் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஒரு அவனுடைய வாழ்க்கைக்கு வாழ்வதற்காக ஒரு காரியத்தை அவன் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்க வேண்டும். ஒரு வீட்டை கட்ட தொடங்கினால் அவனுடைய ஒரு 40 லட்சம் என்று அவன் மனதில் இந்த 40 லட்சத்துக்குள் அந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் 40 லட்சம் அல்லது 45 லட்சம் ரூபாய் அவனுடைய கையில் வைத்துக்கொண்டு அவன் அந்த வீடு கட்ட தொடங்க வேண்டும். 10 லட்சத்தை வைத்து வீடு கட்ட தொடங்கினால் என்ன ஆகும்? அது அஸ்திவாரத்திலே நின்றுவிடும். அதன் பிறகு ஒன்றுமே நடக்காது. அப்படியே அந்த வீடு கிடந்து பாழ் வீடாக அவனுக்கு கட்ட முடியாமல் அது அப்படியே பாழாக போய்விடுவதற்கு வாய்ப்புண்டு. அதுபோல அவன் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும். ஒரு 50 லட்சம் செலவாக்கி ஒரு தொழிலை தொடங்க நினைக்கின்றான். கையில் வெறும் 5 லட்சம் தான் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த தொழிலை அவனுக்கு தொடங்கி வெற்றி காண முடியாது. ஏராளமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும். அது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இதற்கு திருவள்ளுவர் ஒரு அழகான உவமையை சொல்லுகின்றார். என் மனிதா, நீ தேவையான அளவுக்கு பணத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை செய்வது என்பது குன்றின் மீது ஏறி நின்று யானைகள் போரிடுவதை காண்பதற்கு சமமாகும் என்று சொல்லுகின்றார். அது ஒரு உவமை. குன்றின் மீது ஏறி நின்று ஒருவன் யானை போரை காணுகின்றார். 2 யானைகள் போரிடுகின்றன, சண்டையிடுகின்றன. 2 யானை, கோழிப்போர் என்று சொல்லுவது போல இங்கு யானை போர். 2 யானைகள் சண்டை போடுகின்றன. யானைகள் சண்டை போடக்கூடிய இடத்தில் நாம் பக்கத்தில் நின்று பார்க்க முடியாது. பக்கத்தில் நின்று பார்த்தால் என்ன ஆகிவிடும்? யானைகள் நம்மையே தும்பிக்கையால் எடுத்து அடித்து கொன்றுவிடும். எனவே நமக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
பக்கத்தில் உள்ள ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பார்க்க வேண்டும். அப்போது யானை நம்மை நெருங்காது. அப்படித்தானே? ஒரு குன்று, ஒரு மலை, மலையினுடைய ஒரு சின்ன வடிவம் தான் குன்று, ஒரு பாறை. அந்த பாறையின் மீது ஏறி நின்று கீழே நாம் யானைகள் போர் செய்வதை பார்த்தால் யானைகள் நம்மை ஒன்றும் செய்யாது, நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அப்ப இந்த உவமை எதற்கு சொல்லப்படுகிறது? அதுபோல நீ தேவையான அளவுக்கு பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு தொழிலை தொடங்கினால் உனக்கு அது பாதுகாப்பை தரும். அப்படி என்றால் இதில் வேறு ஒரு பொருள் ஒளிந்திருக்கிறது அல்லது மறைந்திருக்கிறது. என்ன? தேவையான அளவுக்கு பணத்தை கையில் வைக்காமல் நீ ஒரு வினையை, ஒரு செயலை தொடங்குவது என்பது, தேவையான அளவுக்கு பணத்தை கையில் வைக்காமல் நீ ஒரு செயலை தொடங்குவது என்பது யானை போரை அதன் பக்கத்தில் நின்று பார்ப்பதற்கு சமமாகும். எப்படி? பக்கத்தில் நின்று பார்த்தால் யானைகள் அந்த மனிதனை கோபத்தால் என்ன செய்து விடும்? தும்பிக்கையால் பிடித்து வளைத்து அடித்து கொண்டு விடும் என்பது அதில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து. இப்ப இந்த பாட்டினுடைய கருத்து, தன்னுடைய கையில் பொருளை தேவையான அளவுக்கு வைத்துக்கொண்டு ஒருவன் ஒரு வினையை செய்வது குன்றின் மீது ஏறி நின்று யானை போரை காண்பதற்கு சமமாகும். இப்போது இன்னொரு கருத்து அதில் மறைந்திருப்பது என்ன? தேவையான அளவுக்கு பணம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய தொடங்குவது என்பது யானை போரை பக்கத்தில் நின்று என்று வாயை பிளத்து கொண்டு பார்த்து கொண்டு நின்றால் என்ன ஆகும்? யானை நம்மை அடித்து கொண்டு விடும், நமக்கு பாதுகாப்பு இருக்காது. அந்த உவமையை வைத்து இந்த கருத்தை வள்ளுவர் விளக்குகின்றார். அப்ப இந்த பாடலில் வந்திருப்பது ஒரு அணி, அலங்காரம் என்று மலையாளத்தில் சொல்வார்கள். உவமை அணி. போல், அற்றால், அற்று என்றால் போல், அற்று. உவம உருபு, குன்றேறி யானை போர் கண்டு அற்றால், காண்பது போன்ற. அற்று, அற்று, போல, மான, கடுப்ப, புரைய, இதெல்லாம் உவம உருவுகள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஏதாவது வந்தால் அதில் உவம அணி அமைந்துள்ளது என்று அர்த்தம். இப்ப இங்க அற்று என்ற வார்த்தை வந்திருக்கிறது. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை. தன்னுடைய கையில் பொருளை வைத்துக்கொண்டு, தேவையான அளவுக்கு பொருளை வைத்துக்கொண்டு ஒருவன் ஒரு வினையை செய்ய தொடங்குவது, ஒரு செயலை செய்ய தொடங்குவது குன்றின் மீது ஏறி நின்று யானை போரை காண்பது போல அது நமக்கு பாதுகாப்பை தரும். இல்லாவிட்டால் அது நமக்கு அழிவை தரும், நாசத்தை தரும் என்று வள்ளுவர் மிகவும் அழகாக ஒரு உவமை மூலம் விளக்கி சொல்லுகின்றார். போவர். குறள் 758 ധനസമ്പാദനം. குண்டேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை. കുന്നിന്മേലേറി നിന്നാന പോർ കാണുമ്പോൾ നിർഭയം വിത്തവാൻ തൻ തൊഴിൽ ചെയ്തിടും. ആനപ്പോർ കാണുമ്പോൾ കൈപ്പൊരുളുള്ളോന്റെ ചെയ്തികൾ എല്ലാം. എന്ന് വെച്ചാൽ ഒരു കാര്യം, നമുക്കൊരു വീട് വയ്ക്കാനായാലും ഒരു ബിസിനസ് ചെയ്യാനായാലും നമുക്ക് ആവശ്യത്തിന് പണം വേണം. അല്ലാതെ കുറച്ച് പൈസ വെച്ചുകൊണ്ട് ചെയ്യാൻ നിന്നാൽ അത് സാധിക്കുകയില്ല. അത് ഉപമിക്കുന്നത് എങ്ങനെയെന്ന് വെച്ചാൽ, നമ്മുടെ കയ്യിൽ ധാരാളം പണമില്ല, കുറച്ച് പണമേ ഉള്ളൂ. അങ്ങനെയാണെങ്കിൽ അത് കുന്നിന്മേൽ കയറി നിന്ന് ആനപ്പോര്, രണ്ട് ആനകൾ തമ്മിൽ പോര് ചെയ്യുമ്പോൾ നാം കുന്നിന്മേൽ കയറി നിന്ന് കാണും പോലെയാണ്. അടുത്തു പോയി നിന്ന് കാണുകയാണെങ്കിൽ ആന ചുറ്റിപ്പിടിച്ച് ശരിയാക്കും. അതുകൊണ്ട് നമ്മുടെ കയ്യിൽ ധാരാളം പണം വെച്ചുകൊണ്ട് വേണം ഒരു തൊഴിലല്ലെങ്കിൽ ഒരു വീട് വയ്ക്കുക എന്നതായാലും ഏത് സംരംഭത്തിനും നമുക്ക് ആവശ്യത്തിന് പണം വേണം. കുന്നിന്മേൽ പെട്ടെന്ന് ആന കയറുകയില്ല. അതുകൊണ്ട് പണം ധാരാളം ഉള്ളവന്, ധനമുള്ളവന് അങ്ങനെ സന്തോഷത്തോടുകൂടെ കാര്യങ്ങൾ നടത്താൻ പറ്റും. കുന്നിന്മേൽ കയറി നിന്ന് പെട്ടെന്ന് ആനയ്ക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. നമ്മളെ കയ്യിൽ ധാരാളം പണമുണ്ട്. പണമുള്ളവന് ആനയുടെ കുന്നിന്മേൽ കയറി നിന്ന് ആനപ്പോര് കാണുന്നത് പോലെയാണ്.
പണം ഇല്ലാത്തവനാണെങ്കിലോ ആനയുടെ പിടിയിൽ അമർന്ന് ജീവൻ വരെ നഷ്ടമാകാൻ സാധിക്കും എന്നാണ് പറയുന്നത്. ധനവാന് ആന പോലുള്ള അഥവാ ഏത് കാര്യവും പ്രയാസം കൂടാതെ നടത്താനാവും. അതിന് നാം കയ്യിൽ ധനം ഉണ്ടാകണം. ധനവാനാണ് ഇവിടെ പ്രാധാന്യം നൽകുന്നത്. കുന്നിന്റെ മുകളിൽ കയറി നിന്ന് ആനപ്പോര് കാണുന്നത് പോലെ ധനവാൻ തനിക്ക് ലാഭകരമായ കാര്യങ്ങൾ ചെയ്ത് വിജയം കൈവരിക്കും. അല്ലാത്തെങ്കിൽ ഫലം എന്താണ്? ഫെയിലുവർ ആകും, നഷ്ടപ്പെടില്ല, ജീവൻ പോലും നഷ്ടപ്പെടും. അതുകൊണ്ട് ധാരാളം പണം കൈയിൽ വെച്ചുകൊണ്ട് വേണം ഒരു കാര്യം തുടങ്ങാൻ എന്ന് പറയുന്നു. അല്ലെങ്കിൽ കഷ്ടവും നഷ്ടവും എല്ലാം ഉണ്ടാകും. 758 കുണ്ടേറിയാനെ പോർ കണ്ടറ്റാൽ തൻ കൈത്ത് ഒன்று ഉണ്ടാക ചെയ്യുവാൻ വിനെ. താങ്ക് യു. കുരൽ 758. Doing job on investment is like seeing elephant and fighting standing on the hilltop. Kural 759. എഴുന്നൂറ്റി 59வது பாடல். செய்க பொருளை ചെറുനർ ചെരുക്കറുക്കും ഏകഥനിർ കുരിയത് ഇൽ. ഏകഥനിർ കുരിയത് ഇൽ. അക്ക് എന്നൊരു അക്ക് എൻ്റെ ഒരു എഴുത്തുണ്ട് തമിഴിൽ. அதுக்கு பதிலாக இதை மலையாளத்தில் ஒரு 2 புள்ளி வைத்திருக்கிறார்கள். செய்க பொருளை ചെറുനർ ചെരുക്കറുക്കും ഏകഥനിർ കുരിയത് ഇൽ. ஏகதனிர் குரியது இல். செய்க பொருளை. பொருளை ஈட்டுங்கள், பணத்தை ஈட்டுங்கள். நன்றாக பணத்தை உண்டாக்குங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை ஈட்டுங்கள். அப்படி ஈட்டுவது வாழ்க்கைக்கு நல்லது. ஏனென்றால் அது ചെറുനർ, பகைவர். ചെറുനർ என்றால் பகைவர். பகைவருடைய எல்லா மனிதர்களுக்கும் பகைவர்கள் இருப்பார்கள். உண்மைதானே? நாம் எவ்வளவுதான் நன்றாக வாழ முடிந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் பகைவர்கள் வருவார்கள், பகைவர்கள் இருப்பார்கள். எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் பகைவர்கள் இருப்பார்கள். எப்படி? பொறாமையினால் வரலாம். நம்மை கண்டு நாம் நன்றாக வாழ்கின்றோமோ என்பதற்காக நம்மை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்கள் பகைவர்களாக மாறலாம். அல்லது வேறு ஏதாவது முறையில் பகைவர்கள் வரலாம். எப்படிப்பட்ட பகைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய செருக்கு, அவர்களுடைய அகங்காரம், அந்த அகங்காரத்தை அறுத்துவிடும், மாற்றிவிடும். எது? நாம் ஈட்டக்கூடிய பணம். நீங்கள் நன்றாக ஆலோசித்து பாருங்கள். உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பகைவன் இருக்கின்றான். அந்த பகைவன் உங்களை எப்போதும் தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அவனுடைய செருக்கு, அவனுடைய அகங்காரம், அந்த அகங்காரத்தினால் அவன் இப்படி உங்களுக்கு தீங்கு விளைவித்து கொண்டே இருக்கின்றான். இப்படிப்பட்ட அந்த பகைவனுடைய மூக்கை அறுக்க வேண்டுமா உங்களுக்கு? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஏராளமான பணத்தை ஈட்ட வேண்டும். உங்களிடம் பணம் குவியக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். அவனுக்கு பயம் உண்டாகும். அவருடைய செருக்கு, அகங்காரம் மாறிவிடும். ஓ, அவனுக்கு ஏராளமான பணம் இருக்கிறது, அப்படி பணம் குவிந்து கொண்டு இருப்பதால் நாம் இனியும் அவனுக்கு தீங்கு செய்து கொண்டிருந்தால் அவன் போலீஸில் கேஸ் கொடுப்பான், அதற்காக பணத்தை செலவிடுவான், பெரிய பிரச்சனை ஆகிவிடும், நமக்கு வாழ முடியாது என்றெல்லாம் ஒரு பயம் உண்டாகலாம். அல்லது என்ன நாம் அவனுக்கு என்ன தீங்கு செய்தாலும் அவரிடம் பணம் இருப்பதால் நாம் அவனை ஜெயிக்க முடியாது என்றெல்லாம் அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். எனவே செய்க பொருளை, ஏராளமான பொருளை ஈட்டுங்கள், நல்ல வழியில் ஈட்டுங்கள். அது ചെറുനർ ചെരുക്കറുக்கும், உங்கள் பகைவர்களின் அகங்காரத்தை அறுக்கும், மாற்றிவிடும். அப்போ உங்கள் பகைமையை மாற்றுவதற்கு, பகைவனுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு
இதைவிட சிறந்த ஒரு ஆயுதம் இல்லை. இதைவிட கதனிற்குரியது அதனை விட பகைவனுடைய அகங்காரத்தை அடக்குவதற்கு இதைவிட சிறந்த வழி வேறு இல்லை. வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து. அப்போ நாம் எல்லோரும் ஆலோசிப்போம், இந்த பகைவனால் நமக்கு அதிகமான தொல்லை இருக்கிறதே, இவனை எப்படி வெல்வது, இவனை எப்படி ஜெயிப்பது? வள்ளுவர் அதற்கு ஒரு அழகான வழியை சொல்லுகின்றார். உனக்கு உன்னுடைய பகைவனை வெல்ல வேண்டுமா? என்ன செய்? நீ ஏராளமான பணத்தை உண்டாக்கு. உன்னிடம் பணம் குவியக்கூடிய நேரத்தில் அவன் மெல்ல பதுங்கி விடுவான். பணத்தை கண்டு அவனுக்கு பயம் உண்டாகும். அவனிடம் ஏராளமான பணம் இருக்கிறதே, எனவே இனி அவனை நெருங்க முடியாது. நெருங்கிவிட்டால் அவன் நம்மை ஏதாவது ஒரு வழியில் அடித்து ஒழித்து விடுவான் என்றெல்லாம் பயம் உண்டாகும். எனவே பணத்தை நல்ல வழியில் ஏராளம் ஈட்டுங்கள். அது பகைமையை மாற்றுவதற்குரிய வழி என்று, சிறந்த வழி என்று அவர் சொல்லுகின்றார். பகைவனை வெல்லுவதற்குரிய, ஜெயிப்பதற்குள்ள ஒரு நல்ல வழி என்று வள்ளுவர் அருமையாக சொல்லுகின்றார். தேங்க்யூ சார். குறள் 759. செய்க பொருளை ചെറുനർ ചെരുക്കർക്കും തനിർ കൂരിയത് ഇൽ പൊരുൾ നേടുവിൻ ശത്രുദർപ്പം അറക്കുവാൻ അതിലും കൂർത്ത ആയുധമില്ല. നേരായ മാർഗത്തിലുള്ള ധനം സമർത്ഥമായി സമ്പാദിക്കുക. ലോകത്തിൽ ധനവാന് നേടാൻ കഴിയാത്തതായി യാതൊന്നുമില്ല. നിസ്വന്മാർക്കെതിരെ പടയും പടുവാക്കുമായി നടക്കുന്ന എതിരാളികൾ പോലും ധനമുണ്ടായിക്കഴിഞ്ഞാൽ പാർശ്വവർത്തികളും സ്തുതിപാഠകന്മാരുമായി മാറിക്കൊള്ളും. അവരുടെ അല്പത്വത്തെയും അഹങ്കാരത്തെയും ചീളുചീളായി അറുത്തു കളയുന്നതിന് ധനത്തേക്കാൾ കൂർത്തുമൂർത്ത മറ്റൊരു ആയുധം ഇല്ല തന്നെ. ധനം സമ്പാദിക്കേണ്ടത് ശത്രുക്കളുടെ ആക്രമണശേഷിയെ പോലും തടയുന്ന ശക്തിയുള്ളതായിരിക്കണം. എന്നുവെച്ചാൽ ഒരു രാജാവിന്റെ ധനം വെറും സമ്പാദ്യം മാത്രമാകരുത്. അത് സൈന്യത്തെ ശക്തിപ്പെടുത്താനും രാജ്യരക്ഷ ഉറപ്പാക്കുന്നതിനും ശത്രുക്കൾ ആക്രമിക്കാൻ പോലും ധൈര്യമില്ലാത്ത വിധം രാജ്യത്തിന്റെ സമ്പൽ സമൃദ്ധി ശക്തിപ്പെടുത്തണം. എന്നുവച്ചാൽ സൈന്യത്തിനും കോട്ടകൾക്കും ആവശ്യമായ ദൃഢത ഇല്ലെങ്കിൽ ശത്രുക്കൾ ആ രാജ്യത്തെ എളുപ്പത്തിൽ ആക്രമിക്കും. പക്ഷെ ധനം ശരിയായി സമ്പാദിക്കുകയും ഉപയോഗിക്കുകയും ചെയ്യുന്ന ഒരു രാജാവിന്റെ രാജ്യത്തെ ശത്രുക്കൾ ഭയപ്പെടും. ശക്തിയില്ലാത്ത ധനം കൊണ്ട് രാജാവിന് ഒരു പ്രയോജനവും ഉണ്ടാവുകയില്ല. രാജ്യസുരക്ഷയ്ക്കായി ഉപയോഗിക്കപ്പെടുന്ന ധനമാണ് യഥാർത്ഥ പൊരുൾ. ഈ കുറൾ ഒരു ഭരണാധികാരിയുടെ ദീർഘവീക്ഷണത്തെയും ഉത്തരവാദിത്വത്തെയും ഓർമ്മിപ്പിക്കുന്നു. കുറൾ 759. ചെയ്ക പൊരുളை ചെറുനർ ചെരുക്കർക്കും അതനർ കൂരിയത് ഇൽ പൊരുൾ നേടുവിൻ ശത്രുദർപ്പം അറക്കുവാൻ അതിലും കൂർത്ത ആയുധമില്ല. താങ്ക് യു. Okay. Make money, that is the sharpest blade, scalpel for paring down an enemy's pride. Accumulating wealth is a potent tool for destroying enemies' arrogance, acting as a sharper weapon than any physical one, highlighting the financial strength underpins power and respect, especially for the poor. Wealth should be earned in a righteous way. It is a knife that cuts the pride of enemies. There is nothing sharper than that. Thank you. கடைசியாக 760வது பாடல் அல்லது குறள். ஒன்பொருள் காழ்ப்ப ஏற்றியார்க்கு எண்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு எண்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. பொருள் ஒன்பொருள் எண்பொருள் முதல் வார்த்தையில் வரக்கூடிய பொருள் அது ஒன்பொருள். முதல் வரியில் கடைசி வரக்கூடியது எண்பொருள். அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தால், அது ஒன்பொருளாக இருந்தாலும் சரி,
எண்பொருளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் அது காழ்ப்ப இயற்றியார்க்கு நேர்வழியில், நேரான வழியில் அதை நாம் ஈட்ட வேண்டும். எப்படிப்பட்ட செல்வமாக இருந்தாலும், ஒருவேளை பணமாக இருக்கலாம், அல்லது நிலமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட செல்வமாக இருந்தாலும் அதை நாம் நேரான வழியில் ஈட்ட வேண்டும். காழ்ப்ப, நேரான வழியில் இயற்றியார்க்கு, ஈட்டியவர்களுக்கு வாழ்க்கை அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளை நேரான வழியில் ஈட்டியவர்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏனை இரண்டும், மற்ற இரண்டும் எது? ஏனை என்றால் மற்ற இரண்டு செல்வங்களும் ஒருங்கே வரும், அங்கே வந்து சேரும். அதோடு இந்த செல்வத்தோடு அதுவும் வந்து சேரும். அது என்ன மற்ற இரண்டு செல்வங்கள்? தர்மம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சியும் அறமும், நன்மையும் மகிழ்ச்சியும், எல்லா நன்மைகளும் வந்து சேரும், அதோடு எல்லா மகிழ்ச்சியும் வந்து சேரும். இப்ப நேரான வழியில் நாம் பணத்தை ஈட்டினால் அந்த பணம் மட்டுமல்ல, அதனோடு சேர்ந்து வேறு இரண்டு நல்ல காரியங்களும் நமக்கு கிடைக்கும், வேறு ரெண்டு நல்ல செல்வங்களும் கிடைக்கும். இதெல்லாம் ஒன்று தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த நன்மை, இன்னொன்று மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த சந்தோஷம். இது ரெண்டும் கிடைக்கும். எனவே எல்லா மனிதர்களும், எல்லா நாட்டினரும் இந்த இரண்டு காரியங்கள் கிடைக்க வேண்டுமானால், அதற்கு முன்பு அந்த பொருள் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அந்த பொருளை நல்ல வழியில் ஈட்ட வேண்டும். ஒருவனை வஞ்சித்து அல்லது சதித்திட்டம் தீட்டி நாம் அவனை கொன்று அவனிடமிருந்து பொருளை பறித்து கொண்டால் அது நிலையாக நம்மிடம் நிற்காது, அது விரைவில் அழிந்துவிடும். ஆனால் நேரான வழியில் நாம் பணத்தை ஈட்டினால் அந்த பணம் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுபோல எல்லா நன்மைகளும், எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது வள்ளுவரின் கருத்தாகும். ഇന്നത്തെ പാഠത്തിലെ അവസാനത്തെ പാട്ട് കുറൽ 760. പൊൻപൊരുൾ കാഴ്പ്പ് ஏற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ഒരുങ്ങു. സദ്ധന സമ്പത്ത് ചേർത്തവർക്കൊരുപോലെ സിദ്ധമാം ധർമ്മകാമങ്ങൾ. ശരിയായ രീതിയിൽ വലിയ സമ്പത്ത് സമ്പാദിച്ചവർക്ക് ധർമ്മം, സന്തോഷം എന്നീ മറ്റ് രണ്ട് സമ്പത്തുകളും ന്യായമാർഗേണ സമ്പാദ്യം നേടിവെക്കുന്ന വ്യക്തിയിൽ ധർമ്മകാമങ്ങൾ ഒന്നിച്ചങ്ങളുമായി വന്നു ചേർന്നിടും. അങ്ങനെ ഈ പാഠം സമാപിപ്പിക്കുമ്പോൾ ഒരു ഉപസംഹരിച്ച് പറഞ്ഞാൽ, ഇതിലെ ഈ 10 പാട്ടുകളിൽ ഏതെങ്കിലും ഒരെണ്ണം എടുത്തിട്ട് മാത്രം പറഞ്ഞാൽ അത് തെറ്റിദ്ധാരണയ്ക്ക് കാരണമാകും. അങ്ങനെയാണ് പണത്തിന്റെ വലിയ പ്രാധാന്യം എടുത്ത് അങ്ങോട്ട് ഊന്നി പറഞ്ഞ് നിൽക്കുമ്പോൾ നമ്മളുടെ പഴയ പഴഞ്ചൊല്ലൊക്കെ നമുക്ക് ഓർമ്മ വരും. നാണം കെട്ടും പണമൊക്കെ ഉണ്ടാക്കിയാൽ നാണക്കേട് ആ പണം തീർക്കും. ഒരിക്കലും തിരുവള്ളുവർ അതിനെ അംഗീകരിച്ചിട്ടില്ല. അതുകൊണ്ടാണ് ഏതെങ്കിലും ഒരു ഭാഗം മാത്രം എടുത്താൽ അപകടകരമാണ്. ഈ പാഠം 10 കഴിയുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലായി, സ്വത്ത് പ്രധാനമാണ്, സമ്പാദിക്കുന്നത് ന്യായമായ മാർഗത്തിലായിരിക്കണം. സാധാരണഗതിയിൽ സൃഷ്ടിക്കപ്പെടുന്ന ഫണ്ടുകൾ ഒരു രാജാവിന് അല്ലെങ്കിൽ അധികാരിക്ക് ലഭിക്കുന്നതിനെ കുറിച്ചാണ്.
ആഭ്യന്തര നികുതികൾ, ശത്രുക്കളിൽ നിന്ന് യുദ്ധത്തോടെ ലഭിക്കുന്നതായ ചില കാര്യങ്ങൾ, ഇതെല്ലാം രാജാവിന്റെ സാമ്പത്തിക ഉറവിടങ്ങളാണ്. സ്നേഹത്താൽ ജനിക്കുന്ന കരുണ എന്ന ശിശുവിനെ ധനികനായ സൂക്ഷിപ്പുകാരൻ വളർത്തുന്നു. അങ്ങനെയുള്ളവൻ പണം കയ്യിൽ വന്നാൽ അഹങ്കാരിയല്ല, ദാനം ചെയ്യേണ്ടപ്പോൾ ദാനം ചെയ്യും. അതിൽ അഭിമാനമേ ഉണ്ടാവൂ, അഹങ്കാരം ഉണ്ടാകില്ല. കയ്യിൽ കുറച്ച് സമ്പത്ത് വെച്ച് ഒരു പ്രവൃത്തി ചെയ്യുന്നത്, ഒരു ഉദാഹരണത്തിലൂടെയാണ് പറഞ്ഞു വെച്ചത്. ദൂരെ മാറി രണ്ട് നല്ല ആനകൾ തമ്മിൽ കലഹിക്കുന്നത്, ഒരു മലയുടെ മുകളിൽ കയറി നിന്ന് ആസ്വദിക്കുന്നത് വളരെ വലിയ കുഴപ്പമൊന്നുമില്ല. പക്ഷെ ഇതിന്റെ റിയാലിറ്റിയോടടുത്താൽ നമുക്ക് മനസ്സിലാകും അത് അപകടകരമാണ്. ആനയുടെ അടുത്ത് പോയി നിന്നുകൊണ്ട് അത് കാണാൻ പറ്റില്ല. അപ്പോൾ പണം സമ്പാദിക്കുക നിങ്ങളുടെ ശത്രുക്കളുടെ അഭിമാനം തകർക്കാൻ അതിനേക്കാൾ മൂർച്ചയുള്ള മറ്റൊരായുധമില്ല. കാശുള്ളവനോടൊരു ചെറിയ ഭയമൊക്കെ ആളുകൾക്ക് തോന്നും. കൂടുതൽ വലിയ കോഴ്സുകളൊന്നും ഇറക്കില്ല. ഉള്ളവർക്ക് ന്യായമായ മാർഗങ്ങളിലൂടെ ധാരാളം സമ്പാദിച്ചാൽ, അതാണ് അടിവരയിട്ട് കേൾക്കേണ്ടത്. ന്യായമായ രീതിയിൽ നമ്മളെല്ലാവരും പണം സമ്പാദിച്ചാൽ ആ പണം നാണക്കേടല്ല മാറ്റുന്നത്. ആ പണം ശേഷിക്കുന്ന രണ്ടെണ്ണം, നീതിയും സ്നേഹവും, എളുപ്പത്തിൽ നേടിയെടുക്കാവുന്നതാണ്. അങ്ങനെ ചിന്തിച്ച് അവസാനിപ്പിക്കുമ്പോൾ വളരെ ഭദ്രമായ ഒരു പൊരുളാണ്, അധ്യായമാണ്. തെറ്റിദ്ധരിക്കാനും ഏതെങ്കിലും ഒരു പാർട്ട് എടുത്തിട്ട് അത് എടുത്തുദ്ധരിച്ചാൽ അത് ചിലപ്പോൾ അപകടവും സംഭവിക്കും. എല്ലാവർക്കും ഇതിന്റെ നന്മകൾ ഉണ്ടാകട്ടെ. നീതിപൂർവം നമുക്കും സമ്പാദിക്കാം, അർഹതപ്പെട്ടവർക്ക് ദാനം ചെയ്യാം. അങ്ങനെ നല്ല മനുഷ്യർക്ക് ധാരാളം ഉണ്ടാകട്ടെ. എറിയാൻ മനസ്സുള്ളവന്റെ കല്ല് കൊടുക്കട്ടെ എന്ന് പറയാറുണ്ട്. എന്നാൽ ചിലപ്പോഴൊക്കെ എറിയാൻ മനസ്സില്ലാത്തവന്റെ കയ്യിലാണ് പണം വന്നത്. അതുകൊണ്ട് ഇന്നത്തെ ഈ തിരുക്കുറലിൽ മൊഴിമാറ്റം നടത്തിയവരെയും പ്രധാനമായി ഇത് വിശദീകരിക്കുകയും ചെയ്ത ആളുകളെ എല്ലാം നന്ദിയോടെ ഓർക്കുന്നു. മണികണ്ഠൻ സാറിന് പ്രത്യേകം നന്ദി. ഷീലാമാം, ഉഷാമാം, ശ്രീകുമാരി മാം, ഓമന ടീച്ചർ, റോയ് സാർ, ജോർജ് സാർ, എല്ലാമായി നിൽക്കുന്ന സാബു സാർ, ഇതിന്റെ പിന്നിൽ നിന്നുകൊണ്ട് ചുക്കാൻ പിടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന നയനാർ സാർ, എല്ലാവർക്കും നന്ദി. അപ്പൊ ഇത് കേട്ടവരുണ്ടല്ലോ, അവരാണ് മഹാന്മാർ, അവരാണ് ഞങ്ങളുടെ പ്രേരണയും പ്രചോദനവും. നിങ്ങൾക്കും നന്ദി. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. നന്ദി. താങ്ക് യു. ഓവർ ടു ഓമന ടീച്ചർ. Thank you, sir. Kural 760 explains that for those who amass great wealth through ethical means, the other two pillars of life, dharma, virtue, and happiness, follow naturally. This aligns with the biblical story of King Solomon, who asked God for wisdom rather than riches. Yet, because he sought the proper way, he was granted unparalleled wealth alongside peace and joy. His righteous rule, dharma, created a stable kingdom
where his people lived in prosperity and happiness. The story illustrates that when wealth is built on a foundation of integrity, it acts as a magnet for spiritual fulfillment and emotional well-being. Waldorf emphasizes that material success, when earned rightly, provides the security and freedom needed to practice charity and enjoy life's comforts. Thus, wealth gained through truth becomes the bridge that connects a person to both moral excellence and true delight. To those amassed huge wealth in proper way, other two wealths of dharma and happiness arrive easily. In conclusion, chapter 76 of the Tirukural establishes that material prosperity is a vital instrument for a meaningful and impactful life. Tiruvalluvar masterfully argues that while wealth is not the ultimate goal, it provides the necessary light to fulfill one's duties and eliminate the suffering of poverty. The chapter reinforces the idea that riches earned through ethical means naturally lead to the higher goals of virtue and lasting joy. By mastering the art of acquiring wealth, an individual gains the power to support their community and leave a legacy of goodness. This timeless work serves as a practical guide, proving that financial success and moral integrity are not mutually exclusive but are deeply intertwined. As the proverb goes, a full purse never lacks friends, but a full heart never lacks peace. A poem on the lamp of wealth. A poem on the lamp of wealth. The hand that toils in truth and right shall kindle wealth's eternal light. It chases shadows from the door and builds a bridge for rich and poor. With virtues, gold, and joy's bright flame, a life well lived earns noble fame. I would like to express my sincere gratitude to Sabu sir for providing the space to share such timeless wisdom. A special thanks to Manikandan sir, Nayanar sir, Joshi sir, George sir, Roy sir, Usha ma'am, Sheila ma'am, Srikumari ma'am, who engage with these profound teachings and keep the dialogue alive. Finally, I extend my appreciation to the viewers whose interest and attention give value to this exploration of virtue. Thank you all. Thank you, ma'am. Sir, thank you. Thank you, all of you. Nayanar sir. Thank you. See you. മോഹൻദാസ് sir വരുമോ? ഞാൻ പറയുന്നുണ്ടല്ലോ, കേൾക്കുന്നില്ലേ? കേൾക്കുന്നുണ്ടോ? തിരുക്കുറൾ 76-ാം അധികാരം
ഇന്ന് ആ ധനത്തിനെ കുറിച്ചും അത് സമ്പാദിക്കുന്ന രീതിയെക്കുറിച്ചും അത് നൽകുന്ന സന്തോഷത്തിന്റെയും സമാധാനത്തിന്റെയും രീതിയെക്കുറിച്ചൊക്കെ പറഞ്ഞു. ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവരും ആ രീതിക്ക് സമ്പാദിക്കുന്നവരാണ്. അതുകൊണ്ടാണ് എല്ലാവരും സന്തോഷത്തോടുകൂടി ഇരിക്കുന്നത്. അത് നല്ലൊരു ഇതായിരുന്നു. ഈ മാർഗത്തിൽ കൂടി തന്നെ സമ്പാദ്യങ്ങൾ ഉണ്ടാക്കിയാൽ മതി. വേറെ ഒരു ചിന്തയും വേണ്ട. വേറെ വഴി കൂടിയൊന്നും ധനസമാഹരണം വേണ്ട. അത് ഈ പറഞ്ഞ പോലെ വള്ളൂർ പറയുന്ന പോലെ അത് അങ്ങനെ വന്നാൽ അതിന്റെ നിലനിൽപ്പുമില്ല, അതും നശിച്ചു പോകും, നമ്മളെ നശിപ്പിച്ചേക്കും എന്നുള്ളതുപോലെ. മാത്രമല്ല, നിരാവണ്ണം സമ്പാദിച്ചു വെക്കുന്ന ധനം നമുക്ക് ആഹ്ലാദം തരികയും ശത്രുക്കളെ നമ്മുടെ നിന്ന് അകറ്റുകയും ചെയ്യുന്നത് പോലെയാണെന്ന് പറയുന്നത്. പണ്ട് പറഞ്ഞ കോഴിപ്പോര് അടുത്തുനിന്ന് കാണാൻ പറ്റും, കാളപ്പോര് ആണെങ്കിൽ ഒരു വേലിക്കെട്ടിന് അപ്പുറത്തുനിന്ന് കാണാൻ പറ്റും, ജല്ലിക്കെട്ട് പോലെ. ആനപ്പോരാണെന്നുണ്ടെങ്കിൽ വളരെ അകന്ന് ഒരു പൊക്കത്തിൽ നിന്ന് അല്ലെങ്കിൽ കുന്നിന്റെ പുറത്തു നിന്ന് കണ്ടാൽ മാത്രമേ ആസ്വദിക്കാനും ഇന്ന് സമ്പാദ്യവും. രാജാവിനും ഒരേപോലെയാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. കാരണം സമ്പാദിക്കുന്ന സമ്പത്ത് നേരായ മാർഗത്തിൽ കൂടി നികുതിയിൽ കൂടിയും അല്ലാതെ പിടിച്ചു പറിക്കുന്നത് ഒന്നും ആ നാടിനും ജനങ്ങൾക്കും നന്മ ഉണ്ടാകില്ല എന്ന് കൂടി വള്ളുവർ ആ കാലഘട്ടത്തിൽ തന്നെ പറഞ്ഞു വെച്ചിട്ടുണ്ട്. അത് ഇപ്പോഴത്തെ പല സംഭവങ്ങൾ നോക്കുമ്പോൾ അതൊക്കെ നമുക്ക് യാഥാർത്ഥ്യമാണ് എന്ന് ബോധ്യമാകുന്നുണ്ട്. അടുത്ത ചാപ്റ്റർ നമുക്ക് 77 77 78 ഒരേ ഇതിനെ കുറിച്ചുള്ളതാണ്. എന്ന് വെച്ചാല് ഒന്ന് സൈന്യം. ഇത്രയും ഇങ്ങനെ സമ്പാദിക്കുന്ന സമ്പാദ്യത്തിന് കൊണ്ട് രാജ്യത്തിന് വേണ്ടിയിട്ടുള്ള സുരക്ഷയാണ് നോക്കേണ്ടത്. അതിലാണ് സൈന്യ പ്രശസ്തിയും പറയുന്നുണ്ട്. അതായത് പടയമാക്ഷി, പടച്ചിരുക്ക്, മിലിറ്ററി ആൻഡ് സ്ട്രെങ്ത് ഓഫ് ആർമി, ഈ രണ്ടിനെയാണ് അടുത്ത കുറച്ച് ചാപ്റ്റേഴ്സ് കൂടി വരുന്നത്. ഇതെന്റെ ജീവിതത്തിലേക്ക് ഉപകരണ ഓക്കെ സാർ. അപ്പോൾ താങ്ക് യു മണികണ്ഠൻ സാർ. താങ്ക് യു സാർ, വളരെ സന്തോഷം. അപ്പോൾ നമുക്കിനി അടുത്ത ആഴ്ച പുതിയ അധ്യായം, ഈ വർഷത്തെ അവസാനത്തെയാണ് അല്ലേ? അല്ല, അവസാനമായില്ല. 27th അല്ലേ? യെസ്, 26 എന്ന് വെച്ചാൽ ഈ വർഷത്തെ അവസാനത്തെ. ഓക്കെ, അപ്പം താങ്ക് യു നാരായണ സാർ. എല്ലാവർക്കും സന്തോഷം. See you and good night. Good night. Thank you, sir. ജോർജ് സാർ ഇടയ്ക്ക് ഭയങ്കര ബഹളമൊക്കെ ഉണ്ടാക്കുന്നുണ്ട് കേട്ടോ. ജോർജ് സാർ ഇടയ്ക്ക് ബഹളമൊക്കെ ഉണ്ടാക്കുന്നുണ്ടെന്ന്. ഇതൊക്കെ ഞങ്ങൾ കേൾക്കുന്നുണ്ട്. കൊച്ചുമക്കളെ മര്യാദ പഠിപ്പിച്ചതാ. കൊച്ചുമക്കളൊന്നുമല്ല, അതൊക്കെ പോയി. അതെ, ഒരു ഫോൺ വന്നായിരുന്നു, അതല്ലാതെ ഒരു കാരണമില്ല. എന്നാണ് ഞങ്ങൾ കേട്ടു. അതെയോ? അത് ശരി. സോറി. കുഴപ്പമൊന്നുമില്ല, ശരിക്കൊന്നും കേട്ടില്ല. അതിന് മുമ്പ് ഞാൻ കട്ട് ചെയ്തു. നന്നായി മോണിറ്റർ ചെയ്യാൻ അങ്ങനെ ഒരു കരുതലുള്ളത് തന്നെ ആശ്വാസം. അതെ. ഓക്കെ, അപ്പം see you. Good night. MLA ആകാൻ സാധ്യതയുണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് സീറ്റ് ചോദിക്കാൻ അവർക്കതേ ഉണ്ട് കേട്ടോ. നമുക്ക് മാറ്റിനി ഫ്രീബന്റെ ഭാഗമായിട്ട് ഒരു 5-6 സീറ്റ് ചോദിച്ചേക്കാം. അതെ, 1700 ക്ലാസ്, ആവറേജ് ഒരു 30 പേര് വെച്ച് കൂട്ടിയാൽ 51,000 വോട്ടുണ്ട് നമുക്ക്. നടന്നത് തന്നെ. ഒരു പാട്ട് പാടിയതിന്റെ അസംബ്ലി